சரி சரி சுவாமி, தொடங்கிடனா சுவாமி? சரிங்க ஐயா. நால்வர் துதி நீங்க பாட முடியுங்களா? சிவ 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 சிவ. சரிங்க சுவாமி, சிவாயனம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நக்கு நான் தருவேனே. கோலம் செய் துங்கை கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. அனந்தய திருவடிகள் போற்றி, ஸ்ரீரம்மைய திருவடிகள் போற்றி, ராகவனைய திருவடிகள் போற்றி, இங்கு வீற்றிருக்கும் அனைத்தடியார்கள் திருவடிகள் போற்றி, பிரேமம்மா திருவடிகள் போற்றி, வாடியா சுவாமிகள் திருவடிகள் போற்றி, அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி, முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஆனந்தையா, மிகவும் நன்றி அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா திருப்புகழ். பார்த்தவங்க திருச்செந்தூர் திருப்புகழ். யமுனம்மா வந்து எடுக்க வேண்டிய வகுப்பு. அம்மா கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால, வேலையா இருக்கிறதுனால அடியனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. எல்லாம் முருகப்பெருமானின் கருணை. நன்றிங்க. நன்றிங்க ஆனந்தையா. இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய நம்ம திருப்புகழ் வந்து திருச்செந்தூர் திருப்புகழ். பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா இருக்கும். 8 பத்தி கொண்ட திருப்புகழ் எப்படி நம்ம கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். அதெல்லாம் தயங்க வேண்டாம். நம்ம பொருள் உணர்ந்து அது வந்து படிக்கும்போது அந்த பாடல் வந்து எளிமை பெற்றுவிடும். அது இப்ப திருச்செந்தூர் பத்தி வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து ஓரிரு வரிகளில் அந்த திருச்செந்தூருக்கு பெருமை சேர்த்துவிட்டு, இந்த பாடல் வந்து எப்படி பதம் பிரித்து அடியேன் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். பதம் பிரித்து எப்படி படிக்கிறது, ஒரு தடவை பாடிட்டு, அப்புறம் பொருள் அ அ பத்திக்கு பத்தி, எழுத்துக்கு எழுத்து, சொற்களுக்கு சொற்கள், பொருள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு தடவை நம்ம பாடிட்டு, அதுக்கு இந்த இந்த வகுப்ப நம்ம நிறைவு செய்வோம். திருச்செந்தூர். திருச்செந்தூர் ஸ்தலம் வந்து நம்மளுக்கு தெரியும். மூலாதாரம் சுவாதிஷ்டான தலம். திருச்செந்தூர் வந்து சீரலைவாய், செந்திலம்பதி அப்படின்ற பல பெயர்கள் இருக்கு. நம்ம கூகுள்ல தட்டினாக்க நெறைய பலவிதமான அ இது ம் செய்திகள் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல வந்து முருகப்பெருமான் வந்து சூரசம்ஹாரம் நிகழ்வதற்கு சூரசம்ஹாரம் அதாவது சூரபத்மன், அசுரர் இருக்காங்க இல்லையா? 3 அசுரர்கள் வந்து இருந்தாங்களே! தாரகாசுரன், சிங்கமாசுரன், சூரபத்மன் அப்படின்ற 3 அசுரர்கள் போரிடுவதற்காக அந்த திருச்செந்தூரில் வந்து அந்த அந்த திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் வந்து 1,09 வீரர்களுடன், பூதப்படையுடன் அந்த திருச்செந்தூர்ல வந்து சூரபத்மனோடு போர் புரிவதற்கு முன்னாடி தங்கிய இடம். அதுக்கப்புறம் போரெல்லாம் முடிந்த பிறகு திரும்பி வந்து அங்க தங்கிய இடமும் கூட. அப்போ சுவாதிஷ்டான தலம். அதாவது அந்த திருச்செந்தூர பத்தி அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, அடியேன் வந்து நான் கந்தர் அனுபூதியிலே வந்து சொல்லலாம். கந்தர் அனுபூதியிலே வந்து அதுக்கு விளக்கம் குடுக்கலாம். கந்தர் அனுபூதியில வந்து உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ எல்லாமர என்னை இழந்தனலும் சொல்லார் முருகா சுரபூபதியே அப்படின்னு சொல்றாங்க. அதுல உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ அப்படின்னு சொல்லிட்டு 6 குணங்களும் அதாவது முருகப்பெருமான் 6 படை வீட்டுல எந்தெந்த தன்மையோடு அருள் புரிகிறார் அப்படின்றது அந்த பாடல். அதுல நிராகுலம் அப்படின்றது நிர் ஆகுலம். ஆகுலம் என்பது துன்பை. அந்த துன்பம் நீக்குபவன் அப்படின்றது தான் நிராகுலம்.
அது எதை குறிக்குது அப்டின்னா, அந்த முருகப்பெருமான் வந்து செந்திலம்பதியில வீற்று இருக்கிறார்ல திருச்செந்தூர்ல. அவர் நிராகுலத் தன்மை உடையவர். அதாவது அடியவர்கள் துன்பத்தை நீக்குபவர் அப்டின்ற ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு, அந்த திருச்செந்தூர் அலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டேர்ந்து வரும்போது பெரிய அலையா இருக்கும். ஆனா கிட்ட வர வர அந்த அலையானது வந்து அந்த அப்படியே அந்த அந்த இது எப்படி சொல்றது? அந்த அலையின் தன்மை அதாவது அப்படியே சீறி வரும். அந்த தன்மை குறைந்து அப்படியே பணிவாக அந்த பாதத்தை தொட்டு போடும். அதுபோல நம்மளுக்கு மிக எவ்வளவு துன்பம் இருந்தாலும், எவ்வளவு அடுக்கான துன்பம் இருந்தாலும், எவ்வளவு கொடிய துன்பம் இருந்தாலும், முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவடியை நாம் சரணடைந்தால், அந்த அலை எப்படி அந்த சீற்றத்தை குறைத்து எப்படி வந்து அமைதி பெறுகிறதோ, அதுபோல அனைத்து துன்பங்களும் பனி போல நீங்கி அமைதி பெறும் அப்படின்றது அது திருச்செந்தூர் மகிமை. அது வந்து இந்த கந்தர் அனுபூதி 2வது பாடல்ல உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ எலையோ எல்லாமற என்னை இழந்தனலும் சொல்லாய் முருகா சுரபூபதி. அது நிராகுலத்தன்மை. அதாவது திருச்செந்தூர்ல இருக்கவன் ஆகுல. அதாவது அடியார்கள் துன்பத்தை நீக்குபவன் அப்படின்றது திருச்செந்தூரின் பெருமை. சரி. இப்ப நம்ம பாடலுக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த பாடல் வந்து எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவ நம்ம பார்த்துட்டு, முழுமையாக பார்த்துட்டு, அந்த பாடலோட பத்திக்கு பத்தி என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு தடவ நான் பாடியும் காட்டிர்றேன். சரி. பாடலுக்கு போலாம். சந்தம். தானென 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 தந்த தானென 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 தந்த தானென 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 தந்த தனதான. தானென அதாவது தானென 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 தந்த தானென 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 தந்த தானென 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 தந்த தனதான. சந்தத்தோடு படிக்கலாம். தானென தோளொடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதக லீலை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான. தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவை உலா மடல் கூறி அழுந்தி தோமுறு காளையர் வாசல் தொறும் புக்கு அலமாறும். அடுத்து அந்த சந்தத்தையும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த சந்தத்தோட படிக்கணுன்றதுனால. காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோலனை மானம் இலாவழி நெஞ்ச காதக லோப விருத்தாவனை நிந்தை புலையேனை காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெலாம் அற வாழ்வுற நம்பில் காசரு வாரி மெஞ்ஞான தவம் சற்று அருளாதோ. அடுத்து பால் அன மீது மண்ணான்முக செம்பொன் பாலனை மோது அபராதன பண்டப் பாரிய மாருதி தோல்மிசை கொண்டு உற்று அமராடி பாவி ராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வு உற மன்றல் பாவையர் தோல் புனர் மாதுள சிந்தைக்கு இனியோனே. அடுத்து சீலம் உலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்ப்புணமாம் என முந்தி தேமொழி பாலித்த கோமல இன்பக்கிரி தோய்வாய் சேலொடு வாளை வராள்கள் கிளம்பி தாருகள் பூதம் அளாவிய இன்பச் சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளே அப்படின்றது இந்த திருச்செந்தூர் பாடல். இது அடியேன் வந்து ஒரு தடவை பாடி காட்டுறேங்க. தோளோடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதக லீலை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவை உலாமடல் கூறியழுந்தி தோமுறு காளையர் வாசல் தொறும் புக்கு அலமாறும் ஆலனை வீணனை நீதி கெடும் பொய் கோலனை மானம் வழி நெஞ்ச காதகலோபவிருத்தாவனை நிந்தை புலையேனை காரண காரியலோக பிரபஞ்ச
சோகமெலாமற வாழ்வுற நம்பில் காசருவாரி மெஞ்ஞானதவம் சற்று அருளாதோ பாலன மீது மன்னான் முக செம்பொன் பாலனை மோதபராதன பண்ட பாரிய மாருதி தோல்மிசை குன்றுற்று அமராடி பாவிராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுறமன்றல் பாவைய தோல் புனர் மாதுள சிந்தைக்கு இனியோனே சீலமுலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்மென முந்தி தேமொழி பாலித்த கோமல இன்ப கிரிதோய்வாய் சேலோடு வாழைவரால்கள் கிளம்பி தாருக்குள் போகமலாவிய இன்ப சீரலை வாய் நகர் மேவிய கந்த பெருமாளே காரண காரியலோக பிரபஞ்ச சோகமெலாமற வாழ்வுற நம்பில் காசருவாரி மெஞ்ஞானதவம் சற்று அருளாதோ இன்ப சீரலை வாய் நகர் மேவிய கந்த பெருமாளே. சரி, இந்த பாடல் வந்து ஜோன்புரி ராகம். இது வந்து அடியேன் வந்து கௌமாரர்ல இருந்து தான் பாடுந்து. நம்ம குருஜி ராகவன் ஐயாவும் இந்த மாதிரி மெட்ல தான் பாடியிருக்காங்க ராகத்துல. சேலம் மகா மகா பெரியவர் சபா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்களும் வந்து அந்த அம்மாவும் வந்து இந்த ஜோன்புரி ராகத்துல தான் பாடியிருக்காங்க. அடியனோட பாடல் வந்து சரியா இல்ல, சரியா கத்துக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. நம்ம வந்து திருப்புகழ் யார் கத்துக் கொடுத்தாலும் நம்ம பாடலாம் பொருள் உணர்ந்து. அதனால அந்த 2 பாடலையும் நான் அடியேன் வந்து குரூப்ல போட்டிருக்கேன். நேத்தே போட்டுட்டேன். பார்க்காதவங்களுக்கு வந்து இந்த இந்த கிளாஸ் இந்த வகுப்பு முடிஞ்சு நான் திரும்பி போடுறேன். அதையும் நீங்க பயிற்சி பண்ணலாம் பார்த்து. சரி. இதுல நம்ம 4வது பத்தியிலருந்து நம்ம அதாவது முதல் 4 பத்தி வந்து அருணகிரிநாத சுவாமிகள் வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்மாவோட அந்த மனிதர்களோட அவங்களோட சிறுமை, அவங்களோட இழிநிலைய வந்து அவங்க படுற துன்பத்த வந்து தன் துன்பமாக ஏற்று முருகனிடம் வந்து விண்ணப்பம் வைத்து, அத வந்து முருகா இந்த மனிதர்கள் வந்து இப்படி துன்பப்படுறாங்க. அப்போ சாமி கிட்ட கேட்கும்போது, "அடியேன் நான் இவ்வாறு துன்பப்படுகிறேன். அடியேன் அந்த துன்பத்திலிருந்து நீக்க" அப்படின்னு சுவாமிகள் கேட்டிருக்காங்க. ஆனா, அவர் சுவாமி வந்து பிரணவ உபதேசம் வாங்கினவர். அதாவது அருணகிரிநாத சுவாமிகள் பிரணவ உபதேசம் வாங்கினவர். அஷ்டமா சித்திகள் பெற்றவர். 12 ஆண்டுகள் தவம் புரிந்தவர். முருகன் வந்து நினைத்த போதெல்லாம் வள்ளியம்மையோடு அந்த கோலக்குறத்தியுடன் வந்து காட்சி கொடுத்தார். அந்த நீலமயில் ஏறி. அதனால அவருக்கு அந்த துன்பம் இல்லை. நம் பொருட்டு அந்த துன்பங்கள் எல்லாம் என் அடியேனுடைய துன்பமாக ஏற்று வந்து முருகப்பெருமான் விண்ணப்பம் வைக்கிறார். அத அருணகிரிநாத சுவாமிகள் முருகனிடம் விண்ணப்பம் வைக்கிறார். அதாவது முதல் 4 பத்தி வந்து தன்னோட சிறுமை நம்ம அடியார்களோட அந்த பொதுவாக மனிதர்கள் படும் துன்பத்தை வந்து அவலநிலையை வந்து அதை எடுத்து தன் துன்பமாக வந்து முருகப்பெருமானிடம் விண்ணப்பித்து முருகா இதிலிருந்து எனக்கு மீட்டு அருள் புரிவாயாக அப்படின்ற முதல் 4 பத்தியும் கடைசி 4 பக்தி வந்து முருகனோட பராக்கிரமத்தை வீரத்தை அவனோட புகழை வந்து சொல்றது. அது மாதிரி திருச்செந்தூர் அதாவது எந்த திருத்தலத்தை நம்ம படிக்கிறோமோ அந்த திருத்தலத்தின் வளமையும் வந்து இந்த பாடல்ல அந்த கடைசி பத்தியில இருக்கு. சரி, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்ப அடியேன் வந்து முதல்ல வந்து நம்ம ஒருத்தன கிட்ட நம்ம யாசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யார்கிட்டயாச்சும் யாசிக்கும்போது எல்லார்கிட்டயும் யாசிப்போமா? இல்ல. யார்கிட்ட பொருள் நெறையா இருக்கு. நாம கேட்க வேண்டிய பொருள் எல்லாம் யார் நெறைய வச்சிருந்தா குடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு தானே நம்ம யாசிக்க போவோம்.
யார்கிட்டயாச்சும் ஒரு உதவின்னா, அவங்க அந்த உதவி செய்யும் தகுதி உடையவர்களா? அப்படின்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு தான் நம்ம போவோம். அதுபோல நமக்கு சாமி கிட்ட வேண்டணும்னா நம்ம எப்படி செய்வோம்? எதுக்கு வேண்டுறோம்? சாமி எல்லாமே வச்சிருக்காரு. எல்லாமே குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால சுவாமி அவனோட பராக்கிரமத்தை, அவனோட புகழை நம்ம முதல்ல வணங்கி, வேண்டி, அதுக்கப்புறம் நம்ம விண்ணப்பத்தை வைப்போம். அதுக்கு 4வது பக்தி, 5வது பக்தியிலருந்து நம்ம ஆரம்பிப்போம். இது எப்படி படிக்கிறது? 5வது பக்தி. பால் அண மீது மண் நான்முக செம்பொன் பாலனை, பாலன மீது மண் நான்முக செம்பொன் பாலனை, மோது அபராதன, பண்டு அப்பாரிய மாருதி தோள் மிசை கொண்டு உற்று அமராடி. அதே மாரி அமராடி அடுத்த பத்தியம் எடுத்துக்கலாம். பாவி ராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வு உற மன்றல் பாவையர் தோல் புனர் மாதுரர் சிந்தைக்கு இனியோனே. அதாவது இந்த 4வது பத்தில முதல் 2 அடிகள் பிரம்மதேவனை பற்றி சொல்வது. அதுக்கப்புறம் அ அடுத்த 2 அடிகள், அதுக்கப்புறம் 6வது பத்தி ராமாயணத்தை பத்தி சொல்றது. அதாவது அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான மால் மருகோனே அப்படின்னு சொல்லிட்டு, திருமால் மருகோனே, திருமாலுக்கு இனியவனே அப்படின்னு நெறைய தடவ சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த தடவ ராமாயணத்தை வழியாக சொல்லி, அந்த மால் மருகோனே அப்படின்ட்டு அழகா சொல்லியிருக்காரு. அது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி. பாலன மீது நான்முக செம்பொன் பாலனை, மோது அபராதன, பண்டு அப்பாரிய மாருதி தோள்மிசை கொண்டுற்று அமராடி. என்ன அப்படின்னு பார்க்கலாம். பால் அப்படின்னா, பால் போன்ற, பால் போன்ற வெண்ணிறம் உடைய. பால் போன்ற வெண்ணிறம் உடைய என்னது அப்படின்னு பார்த்தாக்கா, அடுத்த சொல் பார்க்கலாம். பால் போல வெண்ணிறம் உடைய அண, அன்னப்பறவையின் மீது. அண, அதோட அப்படியே போட்ட அன்ன மீது, அன்னப்பறவையின் மீது. அன்னப்பறவையை வாகனமாக கொண்டு அதன் மீது, அதன் மீது யார் இருக்கா? மண். மண் அப்படின்னா மண்ணுதல். தமிழ்ல அந்த தொழிற்பெயர் மண்ணுதல் அப்படின்னா நிலைப்பெறுதல், தங்குதல் அப்படின்னு ஒரு பொருள். அப்போ அன்னப்பறவையில யாரோ தங்கியிருக்காங்க. யாரோ நிலை பெற்றிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தாக்கா, நான்முக, அதாவது சதுர்முகன், பிரம்மதேவன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரம்மதேவன் எங்க இருந்து வந்தாரு? நாராயணன் உந்திக் கமலத்திலிருந்து வந்தாரு. ஆனா அருணகிரிநாத சுவாமிகள் நாராயண உந்திக் கமலத்திலிருந்து வந்தாருன்னு இந்த பாடல்ல சொல்லல. லக்குமி தேவியின் குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாங்களா? சரி. பால் அப்படின்னா பால் போன்ற வெண்ணிறமுடைய அன்னப்பறவையின் மீது, அதனை வாகனமாக கொண்டு, மீது அதன் மீது மண், அதன் மீது அன்னப்பறவையின் மீது அமர்ந்து தங்குகின்ற. மண்ணுனா மண்ணுதல், நிலைப்பெறுதல், தங்குதல் அப்படின்னு அர்த்தம். யார் தங்கியிருக்கா? நான்முக பிரம்மதேவன். பிரம்மதேவன் யாரோட குமாரன்? அர்த்தம் சொல்றார். பிரம்மதேவன் யாரோட குமாரனா? யாரோட குமாரன்? செம், செம்மை நிறைந்த பொன். பொன் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு தமிழ்ல. பொன் அப்படின்னா திருமகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ செம்மையான லக்குமி, திருமகளாகிய லக்குமி தேவியின் பாலனே, லக்குமி தேவியின் திருக்குமாரரான பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனை என்னாச்சு? மோது அபராதன. முருகப்பெருமான் என்ன பண்ணாரா? 2 அதாவது கைகளால் மோதி, பிரம்மதேவனை கைகளால் மோதி, அபராதன அப்படின்னா தண்டித்து. எதுக்கு மோதி தண்டித்தார் அப்படின்னா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. நெறைய அந்த நமக்கு அனுபூதி சிந்திக்கும்போது, கந்தர் அனுபூதி சிந்திக்கும்போதும் நெறைய தடவ நெறைய தடவ சொன்னதுதான். இருந்தாலும் இங்க மோது அபராதன அப்படின்னு சொன்னதுனால, அந்த புராணத்த 2, 3 வரிகள்ல நானு சுருக்கி சொல்றேங்க. மோது அப்படின்னா, கைகளால் மோதி முருகப்பெருமான் அதாவது பிரம்மதேவர் தலையில கொட்டினார்ல, அதுதான் சொல்றாங்க. அதாவது மோதி முருகப்பெருமான் கைகளால் பிரம்மதேவரை மோதி அபராதன தண்டித்தார். ஏன் அப்படின்னா, பிரணவ உபதேசம், அதாவது பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்டாரு, அவருக்கு தெரியல. அதனால தண்டனை கொடுத்தாரு. அது என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வரியில சொல்றேன். கைலாயத்துல, அதாவது வெள்ளிமலை, அதாவது கைலாயத்திலை அந்த வடக்கு திசையில எல்லாரும் அதாவது வடக்கு திசையில முருகப்பெருமான் குமரனாக விற்றிருக்கிறார். 1,09 வீரர்களுடன் எல்லாம் அங்க வீற்றிருக்கிறார். அதாவது ஒரு பெரிய சிம்மாசனத்தின் மீது, நவரத்னம் பதித்த சிம்மாசனத்தின் மீது 100 கோடி சூரியர்கள் போல ஒளி உடைத்த அந்த குமரப்பெருமான் முருகப்பெருமான் குமாரனாக அதுல வீற்றிருக்கிறார்.
அப்போ அந்த இமயமலையில வந்து இந்த கிண்ணரர், கிம்பூரர்கள், வித்யாதரர் எல்லாம் தேவர்கள், இருடிகள் எல்லாருமே பிரம்மதேவர்கள், விஷ்ணு எல்லாருமே வந்து சிவபெருமானை வந்து வணங்கிட்டு செய்றாங்க. இந்த புராணத்த வந்து கதையா பார்க்காம, இதுல தாற்பயம் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த எல்லாரும் போனாங்களா, போயிட்டு வந்து சுவாமிய எல்லா பிரம்மதேவர், எல்லா தேவர்களும் வந்து சிவபெருமான், அம்பாள் எல்லாரையும் வந்து வணங்கிட்டு வராங்க. போம்போது ஆனா முருகப்பெருமான எல்லாம் கும்பிட்டு போனாங்க. வரம்போது வந்து எல்லாரும் கும்பிட்டாங்க. ஆனா பிரம்மதேவர் ஆனவர் வந்து போம்போது கும்பிடல. வரம்போதும் சின்ன பிள்ளை தானே ஏன் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆனா முருகப்பெருமான் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சரி பிரம்மதேவனுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அது சிவன் வேறு, குமரன் வேறு அப்படின்னு அவரு நினைத்ததனால தான் இவன் சிறுவன் அப்படின்னு நினைக்க தோணுது. அப்படி கிடையாது. சிவன் வேறு இல்லை, முருகப்பெருமான் வேறு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிவனை மட்டும் கும்பிட்டு முருகப்பெருமானை அதாவது அதனை முருகப்பெருமானை நம்ம ஒதுக்கி அவரை கும்பிடல அப்படின்னா திருவருள் கிட்டாது. ஏன்னா சிவன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு செருக்கும் இருக்கு. இதெல்லாம் முருகப்பெருமான் ஆராய்ந்தார். அதாவது சிவன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை என்று உணர்த்தவும், அதுக்கப்புறம் சிவனை மட்டும் கும்பிட்டு முருகனை வந்து கும்பிடாமல் இருந்தால் திருவருள் கிட்டாது என்றும், அவனோட செருக்கை அழிக்கவும், அது இதெல்லாம் வந்து உணர்ந்து சரி, நாம் இவனுக்கு ஒரு சின்ன பாடம் கற்பிப்போம் என்று சதுர்முகனே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்ப கூப்பிட்ட உடனே பிரம்மதேவருக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் பிரம்மதேவன். நீ என்ன செய்கிறார் அப்படின்னா, நம் படைப்பு தொழில் செய்கிறேன். எதைக் கொண்டு செய்கிறார்? வேதத்தை கொண்டு செய்கிறேன். என்ன வேதத்தை கொண்டு செய்கிறார்? ரிக்வேதத்தை கொண்டு செய்கிறேன். வேதம் வருமா? உணர்ந்திருக்கிறேன். ஏதோ உணர்ந்ததை சொல் அப்படின்னு கேட்கிறார் முருகப்பெருமான். சரி உணர்ந்ததை சொல்வோம்னு சொல்லிட்டு, ஓம் அப்படின்னு சொல்லிட்டு குடிலை மந்திரம். அத சொல்லி ஆரம்பிக்கிறார். சரி நிறுத்தி நிறுத்து. இந்த குடிலை மந்திரம் ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போ அப்படின்றாரு. அப்போ அப்பதான் பிரம்மதேவர் நினைக்கிறாரு. நம்ப வந்து நம்ம சிவபெருமான் கிட்ட வேதங்கள்லாம் கேட்டோமே, இந்த குடிலை பொருளுக்கு நம்ம பொருள் கேட்காம விட்டுட்டோமே அப்டின்ட்டு திகைக்கிறாரு. அப்போ திகைக்கும்போது, அ அப் இது முருகப்பெருமான் கேட்கிறாரு. "பதில் சொல்லு" அப்டின்னு கேட்கும்போது, "ஐயனே எனக்கு தெரியல" அப்டின்னும்போது அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. முருகனுக்கு எத்தன கை இருக்கு? 12 கை. பிரம்மதேவருக்கு 4 முகம். அப்போ ஒரு ஒரு மண்டையில 3, 3 கைய வச்சு ஒரே கொட்டு. வாரியார் சுவாமிகள் சொன்னாரு, அந்த பிரம்மதேவனோட முடி வந்து அப்படியே விபூதி மாரி தூளாயிடுச்சாம். கொட்டுன கொட்டுல. அதுக்கப்புறம் ஒரு உதைத்தாரு. அப்போ பரிச தீட்சையும் குடுத்தாரு. அதாவது திருவடி தீட்சையும் குடுத்தாரு. ஒரு உதைத்த உடனே மூர்ச்சித்து கீழ விழுந்து, அதுக்கப்புறம் அந்த வீரபாகு தேவர் அவங்களோட படைகள்லாம் வந்து கந்தகிரியில போயிட்டு சிறையில அடைத்துட்டாங்க. இது வந்து அந்த வரலாறு. அப்போ இதுதான் அந்த இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் முருகர் படைப்பு தொழில் செய்வாரு. ஆனா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். பாடல் வந்து நம்ம இதோட இது. இதோ இந்த பாடலுக்கு தேவையான கதை இது போதும். அப்போ முருகப்பெருமான் வந்து மோத அபராதன அதாவது சதுர்முகனுக்கு பிரம்மதேவருக்கு எதுக்கு வந்து மோத அபராதனன்னா அதாவது பிரம்ம மந்திரம் குடிலை மந்திரம் ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருள் தெரியல. உன்னொன்னு சிவன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை. சிவனை மட்டும் கும்பிட்டு முருகனை ஒதுக்கிவிட்டால் திருவருள் கிட்டாது என்ற உண்மை இதில் இருக்கு. அந்த செருக்கை அழிப்பதற்காக அதுதான். பாலன மீது நான்முக செம்பொன் பாலனை. பாலன பால் போன்ற யார் பால் போன்ற வெண்ணிறம் உடையது என்ன? அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவையை வாகனமாக கொண்டு அதன் மீது மண்ணு தங்குதல். அதன் மீது அமர்ந்த யாரு? நான்முகன். நான்முகன்னா பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் யார்? செம்பொன் பாலனை. அதாவது செம்மையான. பொன் அப்படின்னா திருமகள். அந்த செம்மையான லட்சுமிக்கு பாலனை, குமாரனாகிய பிரம்மதேவனை முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு? மோது அபராதனை. கைகளால் மோதி அபராதனை தண்டித்தார். ஏன்? குடிலை மந்திரத்துக்கு பொருள் சொல்லாத காரணத்தினால். அப்போ குடிலை மந்திரத்துக்கே பொருள் தெரியலனா ஒரு படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு கோவம். அடுத்து பண்டப்பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி. பண்டு அப்பு. பண்டு அப்படின்னா பழமை. முன்னொரு காலத்தில் அப்படின்னு அர்த்தம். முன்னாளில். முன்னாளில் அப்பாரிய மாருதி தோல்முசை கொண்டுற்று. அப்பாரிய அப்படின்னா பெரிய. இது என்ன சொல்றாங்கன்னா, இத நான் கருத்து முன்னாடி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டா அது படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஒண்ணும் கிடையாது. அதாவது இது நாராயணன் வந்து ராமாவதாரம் எடுத்தார்ல, அப்போ வந்து ராவணன் கூட வந்து போர் புரிந்தார். எப்படி போர் புரிந்தார்னா,
அந்த அனுமன் மாருதினா அனுமன். அனுமன் வந்து விஸ்வரூபம் எடுத்து அந்த தோள் மீது அமர்ந்து யாரு மேல அமர்ந்து? அனுமன் தோள் மீது அமர்ந்து, யாங்க சுவாமி ராமர் வந்து லங்கைக்கு போயி, ராவணர் கிட்ட வதம் புரிந்து, ராவணர் அனைத்து 10 தலைகளையும் கொய்து வீழ்த்தி வந்தாரு. அப்பேற்பட்ட அந்த நாராயணுக்கு மருமகனே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த வரி. இதுதான் அந்த சொல்றாங்க. சரி இத நம்ம பார்ப்போம். பண்ட பாரிய மாருதி. பண்டு அப்படின்னா முன்னாளில். அதாவது எப்படி அந்த ராமாயணம் நடந்தல அந்த காலத்தில், முன்னொரு காலத்தில் முன்னாளில் அப்பாரிய மாருதி. பாரிய மாருதினா அந்த பெரிய உருவம் கொண்ட அதாவது விஸ்வரூபம். பெரிய உருவம் கொண்ட மாருதி அனுமனோட தோள் மீது ஏறி கொண்டு தோல் மீசை ஏறி ஊர்ந்து கொண்டு உற்றுனா அடைந்து எங்க அடைந்து இலங்கையை அடைந்து அமராடி அமர் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம் போர் புரிந்து யார் கூட போர் புரிந்தா அப்படின்றது அடுத்த வரியில வருது இதான் பண்டு அப்பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி பண்டுனா முன்னொரு காலத்தில் பெரிய உருவத்தை உடைய அந்த அனுமன் தோல் மிசைனா தோல் மீது கொண்டு ஏறி ஊர்ந்து கொண்டு அது ஊர்ந்து கொண்டு யாரு ராமர் வந்து அந்த அனுமன் தோல் மீல உட்கார்ந்து ஊர்ந்து கொண்டு இலங்கையை அடைந்து அமராடினா போர் புரிந்து யாரோட போர் புரிந்தா ராவணரோட போர் புரிந்தார் இல்லையா அதுதான் வருது பாவி ராவணனார் தலை சிந்தி பாவி ராவணனார் தலை சிந்தி பாவி ராவணன் பாவி அயலானோட மனைவி மேல ஆசைப்படலாமா ராமனோட மனைவி மேல ஆசைப்படலாமா தவறு இல்லையா அதனால பாவி கொடும் பாவி பிறர் மனை மீது நோக்கல் வந்து பெரும் பாவம் அதான் பாவி ராவணனார் தலை சிந்தி அவனோட பாவி அந்த கொடும் பாவியான ராவணனோட 10 தலைகளையும் ஒரு அம்பினால் வந்து தொடுத்து 10 தலைகளையும் அறுத்து சிந்தி விழ செய்து சீரிய வீடனர் வாழ்வு உற சீரிய அப்படின்னா சிறப்புடைய அப்படின்னு அர்த்தம் அதாவது வீடனர் அப்படின்னா விபீஷணர் அப்படின்னு அர்த்தம் ராவணனோட தம்பி பேர் வந்து விபீஷணர் அந்த ராவணன் வதம் புரிந்த பிறகு அந்த இலங்கை ஆண்டவன் விபீஷணர் அந்த சீரிய விபீஷணர் ஏன்னா விபீஷணர் வந்து அததான் வந்து வீடனர் அப்படின்னு சொல்றாங்க விபீஷணரை தான் வீடனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விபீஷணர் வந்து சீரிய விபீடனர் ஏன்னா சீலம் இருக்கு சீலம்னா நல்லொழுக்கம் ஒரு உடையவர் விபீஷணர் நல்லொழுக்கம் உடையவர் இறை சிந்தனை இறை உணர்வு உடையவர் தவம்னா எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து இடையராது வந்து அந்த வழிபடுதல் இறை தெய்வ வழிபாடு பொறுமை உடையவர் அதனால சீரிய வீடனர் இது சீலம் நல்லொழுக்கம் இறையுணர்வு தவம் அதுக்கப்புறம் வந்து பொறுமை இதெல்லாம் உணர்ந்த மேன்மை குணங்கள் பொருந்தியவர் அதனால சீரிய வீடனர் வாழ்வு உற அவனோட வாழ்வு என்னன்னா அந்த அரச வாழ்வு கொடுத்து அதாவது இலங்கையோட அரசாட்சியை கொடுத்து அவன் இன்புற்று வாழ செய்து மன்றல் பாவையர் தோல் புனர் மாதுர சிந்தைக்கு இனியோனே அப்படின்றாங்க இதுல வந்து 2 அர்த்தம் இருக்கு மன்றல்னா வாசனைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஒண்ணு திருமணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு பாவையர்னா பெண் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல சீதாம்மா அப்படின்னு குறிக்குது மன்றல் அப்படின்னா வாசனை பொருந்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் தன்னை திருமணம் செய்து கொண்ட அந்த சீதா அம்மாவை தோல் புனர் அந்த தோள்களை புணர்ந்த அணைந்த மாதுளர் இங்க வந்து பாருங்களேன் நாராயணன் சொல்லல மாதுரர்னா மாமன் அப்படி அர்த்தம் மாதுளர் என்ற தமிழ் சொல்லுக்கு மாமன் இப்ப முருகனுக்கு மாமன் யாரு நாராயணன் அது நாராயணன் சிந்தைக்கு இனியோனே நாராயணன் தன் உள்ளத்தில் தன் சிந்தனையில் அதாவது அவன் உள்ளத்தில் நாராயணன் உள்ளத்திற்கு இனிமையாக விளங்குபவன் யார் முருகப்பெருமான் மாதுளர் சிந்தைக்கு இனியோனே மாதுளர்னா மாமன் யார் இங்க நாராயணன் அதாவது திருமாலுக்கு சிந்தனைக்கு இனியோனே அப்படின்னு சொல்றார் அவனுக்கு உள்ளத்தில் இனிமையாக விளங்குபவனே யாரு நம் முருகப்பெருமான் அதான் சொல்றாங்க இப்ப பாக்கலாங்களா இது இந்த 2 இது வந்து நான் திரும்பி சொல்றேங்க ஒரு தடவை சொல்லிட்டு திரும்பி படிச்சு காட்டினா அந்த சொன்ன பொருள் அதோட இயைந்து பாருங்க புரியும் பாலன மீது நான்முக செம்பொன் பாலனை மோது அபராதன பண்டு அப்பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி பாவி ராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வு உற மன்றல் பாவையர் தோல் புனர் மாதுள சிந்தைக்கு இனியோனே பாலன மீது பால் போன்ற வெண்மையான அந்த அன்னப்பறவையின் மீது அமர்ந்து தங்கி நான்முகன் அதாவது சதுர்முகன் யாரோட
யாரோட குமாரன்? செம்பொன் பாலனை. அதாவது செம்மையான பொன் அப்படின்றது திருமகள். திருமகளோட குமாரனாகிய பிரம்மதேவனை முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? மோது அபராதனை கைகளால் மோதி அபராதம் தண்டித்தார். ஏன் குடிலை மந்திரத்துக்கு பொருள் சொல்லவில்லை என்பதற்கும், சிவன் வேறு முருகன் வேறு என்று யார் வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அவர்களுக்கும் அதே தண்டனை தான். அதான் பண்டு பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி. பண்டு முன்னாளில் பெரிய விஸ்வரூபம் எடுத்த அந்த மாருதியின் மீது, அந்த அனுமன் மீது தோளில் அமர்ந்து கொண்டு ஊர்ந்து கொண்டு உற்று இலங்கையை அடைந்து அமராடி போர் புரிந்த யாரு? ராமர். அவர்தான் அல்ல, அதான் போர் புரிந்து பாவி ராவணனார் தலை சிந்தி, பாவியாகிய அந்த ராவணனுடைய தலையை அறுத்து 10 தலைகளை அறுத்து விழச் செய்து சீரிய வீடனர் வாழ்வு உற. சீரி அப்படின்னா சீலம் நிறைந்த நல்லொழுக்கமுடைய விபீஷணருக்கு அந்த அதாவது ராவணன் அழிந்த பின் அந்த இலங்கையோட அரசாட்சியை விபீஷணருக்கு கொடுத்து இன்ப வாழ்வு அளித்து மண்டல் பால்வையர் தோல் புனர் மாதுள சிந்தைக்கு இனியோனே. மன்றல் திருமணம் செய்து கொண்ட அந்த சீதா அம்மாவின் தோலை புணர்ந்த அந்த மாமன் சிந்தைக்கு, அதாவது இங்க நாராயணர் கொடுக்கும். மாதுளர்னா மாமன் அர்த்தம். நாராயண சிந்தைக்கு, அதாவது அவனோட உள்ளத்துக்கு, அதாவது நாராயணன் உள்ளத்தில் இனிமையாக தோன்றுபவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்த்தம். சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து அடுத்து சீலம் உலாவிய, இது வந்து பத்தியா பார்க்கலாம். சீலம் உலாவிய நாரதர் வந்து உற்று ஈது அவள் வாழ்புணமாம் என முந்தி தேமொழி பாலித கோமல இன்ப கிரிதோய்வாய். இன்ப கிரிதோய்வாய். சரி, ஒரு இன்னொரு தடவை படிச்சிடறேன். சீலமுலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்புணமாம் என முந்தி தேமொழி பாலித கோமல இன்ப கிரிதோய்வாய். இதுல வந்து நாரதர் பத்தியும் நாரதர் முனிவர் பத்தியும் வள்ளியம்மாயம் பத்தியும் சொல்றாங்க. அதாவது இந்த பாடலோட கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருத்து நான் சொல்லவே இல்லை ஆரம்பிக்கும் போது. சுவாமிகள் வந்து கேக்குறாரு, சுவாமி எனக்கு கொஞ்சம் தவப்பயன் குடு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு ஒரு மெஞ்ஞானத்தை குடு, மெஞ்ஞானமுடைய தவம் குடு அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா நம்மளுக்கு தவ புண்ணியம் இருந்தாதான் அந்த இறை அருளே கொஞ்சம் கிட்டும் நமக்கு, இல்லைன்னா கிட்டாது. அப்போ அதாவது வந்து இந்த அருணகிரிநாதரோட பாடல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். கந்தர் அனுபூதி பாடல் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். முதல் 2 அடி விண்ணப்பம் வைப்பாரு. ஆனா அந்த விண்ணப்பத்திற்கு பொருந்திய பராக்கிரமத்தை வந்து முருகனோட பராக்கிரமத்தை வந்து மித்த 2 அடியில வந்து காட்டுவாரு. அது போல இங்க சுவாமிகள் வந்து என்ன விண்ணப்பம் வைக்கிறாரு, எனக்கு வந்து மெஞ்ஞானத்தோடு தவப்பயன் எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. ஆனா அந்த தவப்பயன் ஏற்கனவே வந்து பெற்ற தவப்பயன் உள்ள அடியார வந்து ஏற்கனவே முருகன் ஆட்கொண்டாரு. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டி நம்மளுக்கு அந்த விண்ணப்பம் வைக்கிறாரு. சரி, எப்படி பார்ப்போம். சீலம் உலாவிய நாரதர் வந்துற்று. சீலம் அப்படின்னா நல்லொழுக்கத்தில் நிறைந்த, அதாவது உலாவிய நல்லொழுக்கத்தில் நிறைந்த, நல்லொழுக்கத்தில் சிறந்து விளங்குபவர் வந்து நாரத முனிவர். ஆமா ஆமா. சீலம் உலாவிய அப்படின்னா, சீலம் அப்படின்னா நல்லொழுக்கத்தில் உலாவிய சிறந்து விளங்கிய நாரதர் முனிவர். ஏங்க நாரதர் முனிவர் வந்து இங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாரதர் முனிவர் தான் வந்து வள்ளி அம்மா வந்து நாரதர் முனிவர் தான் வந்து திருத்தணிகைக்கு வந்து முருகப்பெருமானிடம் வள்ளி அம்மா வந்து அந்த வள்ளி அம்மா அந்த காட்டுல இருக்காங்க, அங்க திணைப்புணத்துல இருக்காங்க, அவங்க பெரும் பக்தர் அப்படின்ட்டு நாரத முனிவர் தான் சொன்னாரு. ஆனா இது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றது தெரியல. நாரத முனிவர் வந்து ஏன் முருகனிடம் சொல்லணும், நாரத முனிவருக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் இல்லையா? எனக்கு அந்த கருத்து இருந்தது. நாரதர் முனிவர் வந்து பெரிய சுப்பிரமணிய பக்தரா. ஏன்னா நாரதர் முனிவர் வந்து இந்த ஒரு பெரிய விரதம் இருந்தார். கார்த்திகை விரதம் வந்து முருகனுக்கு வந்து உகந்த விரதம் இல்லையா? கார்த்திகை மாசத்துல வர கார்த்திகை விரதம். ஆனா அந்த கார்த்திகை விரதத்தை இவரு 12 காலம் இருந்தாராம். யாரு? நாரத முனிவர். எப்படி இருந்தாரு அப்படின்னா,
இந்த 12 காலம் வந்து நாரத முனிவர் இருந்தாரு. கார்த்திகை மாதத்துல இருக்கிற கார்த்திகை விரதத்தை இருந்தாருன்னு யார் சொன்னா? இந்த விரதத்தை யாரிடம் கற்றுக்கொண்டார் அப்டின்னா, விநாயகப் பெருமான் நாரதருக்கு உரைக்க, அதன்படி நாரதர் வந்து கார்த்திகை விரதத்தை இருக்க, கார்த்திகை அதாவது நாரதர் வந்து எல்லா இறுடிகளிலும் முதன்மையான இறுடிகள் வந்து பெற்றாரு. அதன் பொருட்டு. எப்படி அப்டின்னாக்கா, கார்த்திகையில வந்து 3 நாள் வரும். அதாவது முதல் நாள் வந்து பரணி, கார்த்திகை, ரோகிணி வரும் இல்லையா? அப்போ இந்த நாரத முனிவர் எப்படி விரதம் இருந்தார் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்துல முதல் நாள் அன்று பரணி. அது வந்து சூரிய உதயம் ஆனதுக்கு முன்னாடியே வந்து நித்திய கர்மம்லாம் முடித்து, நல்லா குளிச்சு, தூய நீரில் குளித்து, அன்னைக்கு ஃபுல்லா வந்து அன்னைக்கு முழுவதும் வந்து ஒரு வேளை மட்டும் உண்டு. விரதம் இருந்து என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் அதாவது முதல் நாள் வந்து எது பரணி நட்சத்திரம். பரணி. அந்த பரணில வந்து எது நாரதர் முனிவர் வந்து என்ன பண்ணாராம், பரணி அன்று ஒரு நாள் முழுவதும் அதாவது நித்திய கடன்கள் எல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே செய்து, அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து, ஒரே ஒரு வேளை மட்டும் உண்டு. அடுத்த நாள் வந்து என்ன வரும்? கிருத்திகை, கார்த்திகை வரும். கார்த்திகை. அந்த கார்த்திகை நாள் அன்று அப்போ நாரதர் வந்து அந்த முதல் நாளான அந்த பரணி நட்சத்திரத்தில் சூரிய உதயத்தில் அந்த சூரிய உதயம் ஆவறதுக்கு முன்னாடி நித்திய கர்மம் முடித்து, அந்த நாள் முழுவதும் வந்து ஒரு வேளை மட்டும் உண்டு, மறுவேளை மித்த 2 வேளை உபவாசம் இருந்து, மறுநாள் என்ன ஆச்சுன்னா, அந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை 2ஆம் நாள் வந்து கார்த்திகை நாள். அப்ப வந்து அப்ப அதாவது புண்ணிய நதியில் நீராடி, தூய வஸ்திரம் அணிந்து, அதாவது முருகனுக்கு வந்து அர்ச்சனை செய்து, தூய மலர்கள், அதாவது சந்தனம், பால், அது மாரி தூபம், நெய்வேத்தியம் போன்ற நிவேதனங்கள், அதாவது நெய்வேத்தியம்லாம் செய்து, நல்ல முருகனை அர்ச்சனை செய்து, அப்புறம் என்ன பண்ணணுமா, அந்த நாள் முழுவதும் வந்து முருகப்பெருமானோட சரிதத்தை, அந்த புராணத்தை, கதையை, அதாவது முருகனோட மந்திரம், நாமத்தை ஃபுல்லா அந்த நாள் முழுவதும் வந்து சொல்ல வேண்டுமாம். அது மட்டும் அல்லாம, அந்த நாள் வந்து முழுக்கும் வந்து உபவாசம் இருக்கணுமாம். சாப்பிடாம இருக்கணுமாம். சாப்பிடாம அன்னைக்கு கார்த்திகை இரவன்று தர்ப்பை புல்லில், அந்த தர்ப்ப பாய் இருக்குல்ல, அந்த அதுல வந்து படுக்கணுமாம். படுத்து அணு வந்து சிறிதளவு இருக்கும். அந்த அளவு கூட அறிவையர், பெண்களை வந்து நினைக்காமல், சதா சர்வ காலமாக வந்து இறைவனையே முருகப்பெருமான் திருவடியே நினைக்கணுமாம். அது தூங்கக்கூடாதாம். தர்ப்பப்பையில படுத்துட்டு இருக்க மாரி படுத்து, எப்படி நாராயணர் பார்க்கடலில் யோக நித்திரையில் இருக்காரோ, அதே போல இறைவன் அதோட நித்திரை, யோக நித்திரை, யோகத்தில் தியானம் செய்து, முருகப்பெருமானை தூங்காமல் அந்த அறிவையர்கள், அதாவது பெண்களை நினைக்காமல், சதா சர்வ காலமும் இறை சிந்தனை இருந்து, மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்துல அதே போல புண்ணிய நதியில் நீராடி, அந்த நித்திய கர்மமெல்லாம் முடித்து, அதே மாரி வந்து முருகப்பெருமானுக்கு பூவால் அலங்கரித்து, அந்த தூப, தீபம், நைவேத்தியம், சந்தனம் எல்லாம் காட்டி, எப்படி சாப்பிடணுமா? விரதம் முடிக்கணுமா? எப்படி முடிக்கணும்? அடியார்களோடு சேர்ந்து உண்ண வேண்டுமா? அடியார்களோடு சேர்ந்து உண்டு, அன்னைக்கு இரவு தான் தூங்க வேண்டுமா? இவ்வாறு விநாயகப் பெருமான் நாரதர் முனிவருக்கு கந்த விரதத்தை, இந்த மாரி கார்த்திகை விரதத்தை இவ்வாறு இந்த முறையில் செய்ய வேண்டும் என்று உரைக்க, நாரதர் முனிவர் இந்த விரதத்தை 12 ஆண்டுகள் செய்து, அதன் பிறகு அந்த இறுதிகளில், இறுதினா முனிவர், முனிவர்களில் பெரும் சிறந்த முனிவர்களாக விளங்கினார். இதுதான் வந்து இதன் பொருட்டு தான் வந்து அப்போ நாரதர் வந்து சுப்பிரமணிய பக்தர்ல வந்து பெரும் பக்தர். அதாவது முருக பக்தர். 12 ஆண்டு காலம் செய்து முருகனை இவ்வாறு விதிமுறைப்படி வழிபட்டு பெரும் திருவருளை பெற்றவர். அவர்தான் சொல்றாரு. அவர் சொல்றார், சீலம் உலாவிய நாரதர் வந்து உற்று. சீலம்னா நல்லொழுக்கத்தால் சிறந்து விளங்கிய நாரதர் முனிவர் வந்து, எங்க வந்து? திருத்தணிகையில் வந்து உற்று, திருக்கணிகையில் வந்து பெருமானை அடைந்து, ஈதவள் வாழ்ப்புணம் ஆம் என. ஈதவள், இதுதான் அவள், அதாவது வள்ளியம்மாவோட வாழ்கின்ற திணைப்புணமாம் என என்று உரைக்க, அதாவது முருகனிடம் உரைக்க, அதன்படி என்ன பண்றாரு? முருகன் அதை எடுத்துக்கொண்டு, அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் தன் பக்தரின் மூலமாக கேட்பதற்கு அவருக்கு ஒரு ஆனந்தம் இல்லையா? அதன்படி நாரதர் உரைக்க, சீலம் உலாவிய நாரதர் வண்டுற்று ஈதவள் வாழ்ப்புணமாம் என. சீலம்னா சிறந்து விளங்கிய, நல்லொழுக்கத்தில் சிறந்து விளங்கிய நாரதர் எங்க வந்து? திருத்தணிகையில வந்து அடைந்து, முருகப்பெருமான் திருவடியை அடைந்து,
சொல்றாரு. என்ன சொல்றாரு? "ஈதவள் வாழ்ப்புணமாம் என." இது வந்து வள்ளியம்மையோட வாழ்கின்ற திணைப்புணமாம் என சொல்ல, அதுக்கப்புறம் முருகன் என்ன பண்ணாரு? முருகன் வந்து அந்த வள்ளிமலைக்கு போயிட்டு அந்த அம்மாவ ஆட்கொண்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அம்மா எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத வந்து சொல்றாங்க. முந்தினா முன்னொரு காலத்தில். முன்னாளில் முருகப்பெருமான் அதாவது நாரதர் முனிவர் உரைக்க வள்ளியம்மா வந்து திணைப்புணத்தில் இருக்காங்க என்று உரைக்க முன்னாளில் என்ன பண்றாங்க வள்ளியம்மாவை ஆட்கொண்டார். எப்படி அந்த வள்ளியம்மாவோட சிறப்பு என்ன அப்படின்னு சுவாமி பாத்தீங்கன்னா சுவாமி 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 ஒரு நிமிடம் சுவாமி. சாமி தாங்கள் நீர் இருந்துங்கள் சுவாமி. தாங்கள் அடியன் வந்து தண்ணி குடிங்கன்னு சொல்லி நீர் இருந்துங்க. அதுக்கு அந்த வேலையில அடியன் ஒரு அடியார்கிட்ட பேசி சிவசிவ நீர் இருந்துங்க சுவாமி. சிவசிவ ஆகவே அம்மா திக்கோலதாமா அவர்கள் கிட்டத்தட்ட நமக்காக பல தரவுகளை எல்லாம் பல நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு கோடிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த முருக பற்று நம்மை மிகவும் வியக்க வைக்கின்றது. சிவ 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 சிவ. நல்லதுங்க சாமி. நீங்க உங்க குரல் ஏன்னா நீங்க கொஞ்சம் பேசணும். அடிக்கடி உங்களை குரல் நினைய வச்சுக்கோங்க. நீங்க குரல்ல கொஞ்சம் இதோ இது அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை சாமி. அடியார்கள் காத்திருக்கோம். நீங்க பேசுற வரைக்கும் நாங்க காத்திருக்கோம். ஒண்ணும் பிரச்சனை. நல்லதுங்க சாமி. தொடரும். நமச்சிவாய். அது கொஞ்சம் ஒரு ஒரு 3 வாரமும் உடம்பு முடியல. அதனாலதான் இரும்பு வந்து கோச்சுங்க. தேங்க்யூ. சாரிங்க. அது சீலமுலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்ப்புணமாம் என. சீலமுலாவிய அப்படின்னா அதான் அதாவது சிறந்த ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிய சுப்பிரமணியல் பக்தரில் சிறப்பாக விளங்கிய இருடுகளில் அதாவது முதன்மையான இருடியாக விளங்கிய அந்த நாரதர் முனிவர் வந்து திருத்தணிகையில் அடைந்து உற்றுனா அடைந்து அடைந்து அதாவது முருகப்பெருமான் திருவடி அடைந்து ஈதவள் வாழ்ப்புணமாம் என. இது வந்து வள்ளியம்மையோட வாழ்கின்ற திணைப்புணம் ஆம் என்று உரைக்க அந்த முன்னாளில் அந்த அம்மா வந்து ஆட்கொண்டார். வள்ளியம்மாவை ஆட்கொண்டார். அந்த அம்மா எப்படி இருக்காங்களாம்? தேமொழி அதாவது தேன் போன்று அந்த அம்மா பேசினா எப்படி இருக்குமா? அம்மா பேசினாலும் பாடினாலும் ஒண்ணுமா அப்படியே தேன் போன்று இனிமை மொழி உடையவளாம். பாலித்த பாலித்த அப்படின்னா சந்தனம் சந்தன குழம்புகளை தன் அணிந்தவள் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்து பெண்களா வந்து சந்தன குழம்புகளை வந்து மார்பிள் அணியக்கூடியவர்கள். சந்தன குழம்புகளை அணிந்தவள் கோமல கோமல வந்து கோமல அப்படின்னா இளமை அப்படின்னு அர்த்தம். அந்த அம்மா எப்படி இருக்காங்களாம்? கோமல இளமையோடு இருக்காங்களாம். இன்பக்கிரி அந்த அம்மா எப்படி இருக்காங்களாம்? இன்ப மலையாக இருக்காங்களாம். அந்த அம்மாவை தோய்வாய் புணர்ந்த ஆட்கொண்ட பொருந்திய அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த அம்மாவோட தவப்பயன்தான் அதாவது அதாவது ஒரு நமக்கு வந்து உம் ஏதோ ஒரு சாமியோட அனுக்கிரகம் கிட்டுது அப்படின்னா நம்மளோட தவப்பயன் நாம செய்த சரியை கிரியை யோகம் ஆண்ட வழியில் வந்த தவப்பயன் தான் நமக்கு அந்த திருவருள் கிட்டியது இல்லையா? அது போல அந்த வள்ளியம்மாவின் தவப்பயன் தான் அந்த நாரதர் செய்த அந்த தபோசக்தி. இதுதான் வாரியார் சுவாமிகள் இப்படி உரை எழுதுறாரு. அந்த நாரதரோட தபோசக்தி தான் வள்ளியம்மாவை வந்து வள்ளியம்மாவிடம் முருகப்பெருமானை அழைத்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தேமொழி பாலித்த கோமல இன்பக்கிரி. தேன்மொழி அந்த அம்மா பேசினா எப்படி இருக்கும்? தேன்மோரி இருக்குமா, அதாவது இனிமையா இருக்குமா. பாலித சந்தன குழம்புகளை அணிந்தவள் தன் மார்பலில் கோமல இளமை உடையவள் இன்பக்கிரி இன்பத்தையே மலையாக உடைய இன்ப மலை போன்ற உடையவள். அம்மா எப்படி இருப்பாங்க? எப்போதுமே இன்பமாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட வள்ளி அம்மாவை தோய்வாய் புணர்ந்த பொருந்தியா ஆட்கொண்ட அப்படின்னு அர்த்தம். தன் பக்தரை ஆட்கொண்ட அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த பத்தி இப்ப இதை ஒரு தடவை படிச்சு காட்டிருங்க. சீலம் உலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்ப்புணமாம் என முந்தி தேமொழி பாலித கோமல இன்ப கிரி தோய்வாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இது வந்து அடுத்த பத்தி வந்து நம்ம திருச்செந்தூரை பத்தி சொல்றாங்க. திருச்செந்தூர் பத்தி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து இப்ப அடியனுக்கு தெரியல. அப்போ வந்து அந்த வயல்கள்லாம் நிறைய இருக்குமா. திருச்செந்தூர்ல கமுகு அதாவது அந்த பாக்கு மரங்கள் வந்து நிறைய இருக்குமா. அந்த வயல்ல வந்து தண்ணீர் நிறைய இருக்குமா. அந்த தண்ணீர் நிறைய இருக்கிறதுனால வகை வகையா மீன் இருக்குமா. அந்த வயல்களை சுத்தி என்ன இருக்குமா? பாக்கு மரம் இருக்குமா. அந்த பாக்கு மரம் எப்படி இருக்குமா? குலையெல்லாம் நல்லா தள்ளி இருக்குமா. அந்த குலை தள்ளி இருக்கும்போது அந்த பாக்கு மரம் வந்து எப்படி வாழை குலையானது கொஞ்சம் பெருசா ஆயின உடனே அந்த வாழைக்குலை கொஞ்சம் வெயிட் ஆயிடும். அதனால அந்த வாழை மரம் அப்படியே கொஞ்சம் சாஞ்சு இருக்கும். அது போல அந்த வயலை சுற்றியுள்ள கமுகு மரம், பாக்கு மரங்கள், குலைகள் தள்ளி அப்படியே கொஞ்சம் சாய்ந்து இருக்க, அந்த வயல்ல உள்ள மீனெல்லாம் அது எகிரி எகிரி தொட்டுட்டு தொட்டுட்டு வருதாம். அப்போ
அந்த இயற்கை தன்மை, அந்த நீர் வளம் அதெல்லாம் வந்து திருச்செந்தூர்ல வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் இதுல சொல்றாரு. சேலோடு வாளை வராள்கள் கிளம்பி தாருகள் பூகம் அலாபிய இன்பச் சீரலை வாய்நகர் மேவிய கந்தப் பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க. சேலோடு, சேல் அப்படின்னா சேல் மீன் அத வந்து கெண்டை, சேர்க்கண்டை அப்படின்னு சொல்றாங்க. கெண்ட மீன் அப்படின்னு ஒரு வகையான மீன் போல இருக்கு. சேல் கண்டை அந்த மீன், வாழை மீன் அப்ப ஆல் மீன், வரால்னா அது ஒரு வகையான மீன். அதெல்லாம் கிளம்பியாம். அப்ப பாருங்களேன், எல்லாம் வயல்ல நீர்ல இருக்கு. அதெல்லாம் கிளம்பி எழுந்து அந்த நீரை விட்டு எழுந்து எங்க போதாம்? தாருக்குள் பூகம் அலாவிய. தாருனா அந்த குலை, அந்த பாக்கு மரம் வந்து குலை வந்து அந்த குலை நிறைய அந்த வந்து அந்த அத வந்து அப்படியே கொஞ்சம் சாஞ்சு இருக்காம். தாருக்குள்னா தாரு சொல்றாங்களா, குலைன்னு சொல்றாங்க. தாருகள் நிறைந்த பூகம் அப்படின்னா கமுகு, பாக்கு மரம் அர்த்தம். அலாவிய அந்த பூகம், அதாவது பாக்கு மரங்கள் அலாவிய நிறைந்த பாக்கு அலாவியன்னா அந்த அந்த அலாவியனா அந்த அந்த குலை தள்ளி இருக்குல்ல, அதுல வந்து வெள்ளாடுதான். விளையாடுதான்? அந்த மீன்கள். எந்த மீனு? சேலு, வாள், வரால் இம்மீன்களெல்லாம் எழுந்து எழுந்து தாருக்குள் அந்த வந்து குலை தரித்த அந்த பூகம்னா அந்த கமுகு, அந்த பாக்கு மரம் வந்து அலாவிய தொட்டு தொட்டு விளையாடுதான். அப்படி இருக்கான். அப்பேற்பட்ட இன்பச் சீரலை வாய்நகர், அப்பேற்பட்ட இன்பம் நிறைந்த இன்பமுடைய சீரலை வாய் என்று அழைக்கப்படுகின்ற அது திருச்செந்தூர்பதியில் மேவிய விரும்பி வீற்றிருக்கின்ற யாரு? நம்ம கந்த பெருமாளே, கந்தமூர்த்தியே. பெருமாளேனா அனைவராலும் விரும்பத்தக்கவர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. பெருமாளே அப்படின்னா பெருமையில் சிறந்தவரே அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நான் திரும்பி ஒரு தடவை சொல்றேன். சேலொடு வாளை வராள்கள் கிளம்பி தாருக்குள் பூகம் அலாவிய இன்பச் சீரலை வாய் நகர் மேவிய கந்தப் பெருமாளே. சேல் மீன்கள் நிறைந்த, வாழை மீன்கள் நிறைந்த, வராள்கள் மீன்கள் நிறைந்த, இதெல்லாம் வந்து இந்த மீன்கள் எல்லாம் எழும்பி அதாவது வயல்களில் இருந்த மீன்கள் எழும்பி கிளம்பி தாருக்குள் பூகம் அலாவிய, அதாவது தாரு நிறைந்த அந்த பாக்கு மரங்க குலையில் இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் வளைந்து இருக்கு. அதுல அப்படியே விளையாடி இருக்குதாம். அப்பேற்பட்ட இன்பத்தை உடைய சீரலைவாய் நகர் செந்திலம்பதியில் மேவிய விரும்பி வீற்றிருக்கின்ற கந்த பெருமாளே அப்படின்ட்டு இந்த பாடல். இப்போ நம்ம அந்த முதல் 4 பத்திய மட்டும் ஒரு தடவை படித்து காட்டுறேன். பொருள் சொல்லல. அதை நான் அடியேன் சொன்ன பொருளோட இது ஒப்புமை பண்றீங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. முதல் 4 பத்தி படித்துட்டு அதுக்கப்புறம் முழுதுமாக இந்த பாடலுக்கு ஒரு பொருள் சொல்லி முடிச்சிடலாம். பாலன மீது பன்னான்முக செம்பொன் பாலனை மோது அபராதன பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டு உற்று அமராடி பாவி ராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வு உற மன்றல் பாவையர் தோல் புனர் மாதுர சிந்தைக்கு இனியோனே. மாதுளர்னா மாமன் நாராயணன், சிந்தைக்கு இனியோனே. அடுத்து சீலம் உலாவிய நாரதர் வந்துற்று. எங்க வந்து? திருத்தணிகையில. சீலம் உலாவிய நாரதர் வந்து உற்று ஈதவள் வாழ்ப்புணமாம் என முந்தி தேமொழி பாலித்த கோமல இன்பக் கிரிதோய்வார். தேமொழி பாலித்தன சந்தனம் குழம்பை அணிந்த கோமல இளைஞோய், குழம்புனே இளமை உடையவர். சேலோடு வாளை வராள்கள் கிளம்பி தாருக்குள் பூகம் அலாவிய இன்பச் சீரலை வாய் நகர் மேவிய கந்த பெருமாளே. சரி, அடுத்து முதல் 4 பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம முதல் 4 பத்தி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதோட கருத்து, அதாவது இந்த முதல் 3 பத்தியோட கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது யாக்கை நிலையாமை பத்தி சொல்றாங்க. அதாவது யாக்கை நிலையாமையும் அந்த மாதர் மையலையும் வந்து பத்தி சொல்றாரு நம்ம அருணகிரிநாத சுவாமிகள். அதாவது சில புலவர்கள் வந்து அவங்களுக்கு புலமை நல்லா வரும். ஆனாலும் அவங்களுக்கு மாதர் மேல ஒரு மையல். மாதர் அப்படி கிடையாது. நம்ம வீட்டு மனைவி மேல மையல் கொண்டு வந்தா தப்பு கிடையாது. அது இல்ல வந்து நம்ம ஆசை கொள்ளக்கூடாது. அது தவறு. அது நரகத்தை தான் நமக்கு கொள்ளும். அதுதான் சில புலவர்கள் பொது மகளிருக்காக அந்த புலமை தொழிலை வந்து நற்குணம் இல்லாத, நற்குணமே இருக்காது அந்த மாதிரி செல்வந்தர் இருக்காங்க. அந்த செல்வந்தர் அவர்களுக்காக
வெண்பா அந்த மாதிரி நூல்லாம் செய்யுள்கள் எல்லாம் எழுதி அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை எடுத்துட்டு வந்து பொதுமகளிரிடம் கொடுத்து இன்பம் துய்ப்பாங்களாம். இதுதான் சொல்றாங்க. பொதுமகளிர் வந்து ஆடவர்கள் வந்து பெரிய பெரிய செல்வந்தர்களை வந்து கண்ணாலே கொண்டு இது வசியம் செய்வார்கள். அந்த பொதுமகளிர் வந்து ஆடவர்கிட்ட கையில காசு இருக்கா, அப்படி செல்வம் இருக்கான்னு மட்டும் பார்ப்பாங்க. செல்வம் இருந்தா அவங்களோட அன்பு குடுப்பாங்க. இல்லன்னா குடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றாரு, இந்த உடம்பு வந்து நிலையாமை, நிலை இல்லது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த காலம் வந்து பொன் போன்றது. ஒவ்வொரு நொடியும் வந்து நம்ம அதாவது நாம் இழந்த காலத்தை எப்பேற்பட்ட கோடி ரூபாய் குடுத்தாலும் அது வாங்க முடியாது. அதனால இருக்கும் காலத்துல நம்ம ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனை இருந்தா நமக்கு தவப்பயன் கிட்டும். இல்லன்னா என்ன ஆகும்? நம்ம பொது மாதர் வந்து அந்த இன்பத்தை புணர்ச்சி அது நுகர்ந்தா வந்து நமக்கு துன்பம் தான் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாரு. இதுதான் இந்த ஓரளவு கருத்து. இது வந்து இன்னும் ஆழ்ந்த கருத்து நம்ம வரிக்கு வரி போகும்போது நம்ம பார்க்கலாம். தோளொடு மூடிய கூரை நம்பி பாவையர் தோதக லீலை நிரம்பி சூழ்பொருள் தேடி ஓடி வருந்தி புதிதான. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தோளோடு மூடிய கூரை நம்பி. அதாவது சுவாமிகள் எப்படி சொல்றாருன்னா, ஒரு வீடு இருக்கு. ஒரு கல்லு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல கல்லு வீடு இருக்கு அப்படின்னா, அந்த கல்லு வீடு கொஞ்ச நாள் இருக்கும். அது எம்மாதான் மழை பெஞ்சாலும், எவ்வளவுதான் காத்தடிச்சாலும், எவ்வளவு நெருப்பு இருந்தாலும் இருக்கும். ஏன்னா அது கல்லால் ஆனது. அதுவும் அழியும் ஒரு காலத்துல தான். ஆனா கொஞ்ச நாள் இருக்கும் இல்லையா? ஆனா கூரை வீடு அப்படி கிடையாது. இப்ப தென்னை ஓலையில வந்து நம்ம கீத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்ண ஓலையில பின்னி நம்ம ஒரு கூரை வீடு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல மழை பெய்யுது. இல்ல நெருப்பு தான் போடுது. அந்த நெருப்புன்னா உடனே பத்திக்கும். அந்த கூரை வீடு வந்து அழியக்கூடியது. அது போல அந்த கூரை வீடு நெருப்பு பற்றி எவ்வாறு அழியுதோ அது போலதான் நம்ம உடம்பு அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா அது பார்ப்போம். தோலோடு மூடிய கூரையை நம்பி, அதாவது தோலோடு மூடிய, அதாவது நம்ம உடம்பு வந்து ஒரு நம்ம உடம்புதான் கூரை வீடுன்னு சொல்றாரு. அந்த கூரைன்னா எது அப்படின்னா நம்ம தோல் தான். நம்ம தோலை வச்சுதான் கூரை வீடு. அந்த கூரை வீட நம்பினா என்ன? நிலையானது என்று நம்பி, நாம தான் நினைச்சுக்கிட்டோம் நிலையானதுன்னு என்று நினைத்து இந்த வீடு குலையவே குலையாது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று நம்பி பாவையர் தோதக லீலை நிரம்பி. பாவையர் அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். நம்ம போன பாட்டுல மன்றல் பாவையர் தோல்மிசை மீது அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துல பாவையர் இருந்தது பெண். அந்த பெண் யாரை குறிக்குது? சீதா அம்மாவை குறிக்குது. இந்த இடத்துல பாவையர்னா பெண் யாரை குறிக்குது அப்படின்னா குறிக்குது. அதுதான். அப்போ தோளோடு மூடிய கூரை நம்பி, அதாவது தோளால் ஆன இந்த உடம்பை நிலையானது என்று நம்பி பாவையர் தோதக லீலை. தோதகம் அப்படின்னா வஞ்சகம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பொது மகளிர் வந்து அவங்களுக்கு ஆடவர் மேல உண்மையான ஆசைலாம் இல்ல. அவங்க காசு குடுக்குறாங்க. அதனால அவங்க மனசு கல்லு மாதிரி இருக்கும். ஆனா வெளியில வந்து அப்படியே ரொம்ப ஆடவரை உருக்கி அவங்க மேல வந்து உயிரே வச்சிருக்க மாதிரி காட்டுவாங்களாம். அதனாலதான் வஞ்சகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது காசு. அப்ப அந்த காசை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இன்பம் கொடுப்பாரு. அந்த இன்பம் உண்மையாம கொடுப்பாங்களா அப்படின்றது கிடையாது. இல்ல. அந்த மனதை வந்து கல்லா வைத்துக் கொண்டு மேல வந்து கிளிப்போல் வந்து இனிமையாக பேசுபவர். அதனாலதான் வந்து பாவையர் தோதக லீலை நிரம்பி. தோதகம்னா வஞ்சக லீலை, அதாவது வஞ்சக செயலை பண்ணுவாங்களாம். வஞ்சகமோடைய அந்த காம லீலையில் நிரம்பி அதில் அழுந்தி ஒரு நிமிஷம் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த தோளோடு மூடிய கூரே நம்பி பாவையர் தோதக லீலை நிரம்பி, அதாவது பாவையர் அந்த புதுமகளிர் செய்த அந்த வஞ்சகமான அந்த காமலீலையில் மிகுந்து நிரம்பி அழுந்தி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி. அவங்க என்ன கேட்பாங்க? அதாவது அந்த பொதுமகளிரோட இந்த புலவர்கள் எல்லாம் போவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். அப்போ அந்த பொதுமகளிர் வந்து சுகிச்சு புணர்ந்து சுகிப்பார்கள். அவர்கள் கிட்ட வந்து காசு தீர்ந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? விரட்டி விட்டுருவாங்க. அப்போ இந்த புலவர்கள் என்ன போவாங்க? சூழ்பொருள் தேடி ஓடி வருந்தி. சூழ்பொருள் அப்படின்னா சூழ்பொருள் சொல்லுங்க. சூழ்பொருள் அப்படின்னா நிலையின்றி சுற்றுகின்ற பொருள். இப்ப நம்ம ஒரு காசு இருக்குது, இன்னைக்கு இருக்கோம் நம்ம கிட்ட. அதே காசு நம்ம கிட்ட எப்போதுமே இருக்குமா? இல்ல. அந்த காசு சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையா இருக்காது. அது போல
அதாவது நம்ம உடலும் நிலையானது அல்ல, அது போல நம்ம காசும் வந்து நிலையானது அல்ல. சூழ்பொருள் தேடி அந்த நிலையில்லாத அந்த எப்பொழுதுமே சுற்றுகின்ற மாறுகின்ற அந்த பொருளை தேடி நாலா பக்கமும் ஓடி அந்த பொருளை தேடி தேடி வருந்தி அதனால் வருந்தி எப்படி மன உளைச்சல் நம்ம பல 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 தூர தேசத்துக்கெல்லாம் போய் பல வருந்தி உடலாலும் மனதாலும் வருந்தி சில புலவர்கள் வந்து அவங்க எழுதின நூலுக்கு காசு கிடைப்பாங்க, சில புலவர்களுக்கு காசு கிடைக்காது, சில செல்வந்தர்கள் உலோபிகளாக இருப்பாங்க, கஞ்சத்தனம் பண்றவர்களாக இருப்பாங்க. அதனால அந்த சூழ்பொருள் தேடி அந்த காம லீலைக்காக அந்த பொதுமகளிருக்கூட இன்பம் சுகிப்பதற்காக பொருள்களை நிலையில்லாத அந்த பொருள்களை தேடி ஓடி நாலா பக்கமும் தேடி ஓடி அதனால் மனம் வருந்தி என்ன பண்ணுவாங்கன்னா புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவை உலாமடல் கூறி அழுந்தி தோமுரு காளையர் வாசல் தொறும் புக்கு அலமாறும். இன்னொரு தடவை படிச்சு காட்டுறாங்க. தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவை உலா மடல் கூறி அழுந்தி தோமுரு காளையர் வாசல் தொறும் புக்கு அலமாறும். இதேதான். இப்போ இது வந்து ஒரு ஒரு குறிப்பு என்னன்னா, இப்போ பிரபந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரபந்தம் அப்படின்னா அதுல வந்து 96 வகையான பாக்கள் நூல், அதாவது பாமாலை, அதாவது 96 வகையான நூல். அதுல நான்மணி மாலைன்னு ஒண்ணு இருக்கு, கோவை, உலா, மடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து அந்தந்த வகை, நூல் எழுதும் வகை. என்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான்மணி மாலை, அதாவது பிரபந்த அப்படின்னா, அதாவது நான்மணி மாலை அப்படின்னா, நான்மணி மாலை வந்து 40 செய்யுள்களை கொண்டது. அதுல 4 வகையான மாலை, பாமாலை இருக்கும். மணின்னா 4 அப்படின்னு அர்த்தம். என்ன 4 அப்படின்னா, அதுல வெண்பா இருக்கும், கலித்துறை இருக்கும், விருத்தம் இருக்கும், அகவல் இருக்கும். இதை கொண்டு 40 வரி, அதாவது 40 பாக்களில் செய்யுள்களில் அந்தாதி முறையில் எழுதுவது. அந்தாதினா ஒரு வழி நம்ம முடிப்போம், அந்த என்ன முடிக்கிறோமோ அந்த சொற்கள் தான் வந்து அடுத்த வரிக்கு முதன்மையாக இருக்கும். அது அந்தாதி முறையில பாடுவது. தூதொடு தூதொடு அப்படின்னா, அதாவது இப்ப என்ன நம்ம முதல் வரி பத்தில என்ன பார்த்தோம், புலவர்கள் வந்து வேசியர்கள், அது பொதுமர்களை நாடி போவார்கள். அவர்களிடம் வந்து புலவர்களிடம் வந்து பொருள் இல்லைன்னா பொருள் தேடி போவார்கள். எங்க போவார்கள்? பொருள் உள்ளவர்களிடம் போவார்கள். ஆனா புலவர்கள் கிட்ட என்ன இருக்கு? அவங்க கிட்ட புலமை இருக்கு, எழுதும் புலமை திறன் இருக்கு. அதை வந்து பயன்படுத்துவாங்க. எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அதுதான் 2வது பத்தி. தூதொடு, சில செல்வர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, நீ போய் என் தலைவிக்காக தூது போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த புலவர்கள்லாம் தூது போவாங்களாம். அப்ப தூது அப்படின்னா பாணர் தூதுன்னு ஒரு இருக்கு, கிள்ளை தூது இருக்கு, நிறைய விதம் தூது. இப்ப நெஞ்சு வீடு தூது கூட நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பாணர் தூதுன்னா பாடத் தெரிந்தவர்கள், அவர்கள் வந்து தன் செல்வந்தர் இருக்காங்கல்ல, அவங்களோட தலைவிக்காக பாடும் தொழில், அவங்களுக்காக பாடி தூது போய் பாடி காசு சம்பாதிச்சுட்டு வருவாங்க. நான்மணி மாலைன்னா அதே புலவர்கள் அந்த செல்வந்தர்களுக்காக 40 பாடல்களை கொண்ட நான்மணி மாலை, அதாவது வெண்பா, கலித்துறை, விருத்தம், அகவல். வெண்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திருக்குறள்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வெண்பா 7 சீர் கொண்டது. அதாவது முதல் அடியில வந்து 4 சீர் இருக்கும். 4 சீர்னா வந்து அந்த சொற்கள் இருக்குல்ல, இப்ப தூதொடு அப்படின்னா அது ஒரு சீரு, நான்மணி அப்படின்னா ஒரு சீரு. அந்த மாதிரி திருக்குறள் பாத்தீங்கன்னா வெண்பா, ஈரடி வெண்பா 7 சீர் கொண்டது. முதல் அடியில 4 சீர் இருக்கும். 4 சீர்னா அந்த எழுத்து, அந்த சொற்கள் எழுத்து இருக்கும். அப்புறம் ஈரடியில வந்து 3 சீர் இருக்கும். ஆனா அதுதான். அதுக்கப்புறம் கலித்துறை பாத்தீங்கன்னா, இப்ப கந்தார அலங்காரம் எடுத்தீங்கன்னா, அது வந்து கட்டளை கலித்துறையில பண்றது. அதாவது நெடிலடி கொண்டிய பாக்கள். அதாவது அது நெடிலடின்னா அது வந்து 4 வரி இருக்கும். ஆனா 5 சீர் கொண்டு இருக்கும். ஓசை வந்து எதுகை மோனை ஓசையா இருக்கும். நான் கூட உதாரணத்துக்கு புக் எடுத்து வச்சிருந்தேன். அங்க போயிடுச்சு. சரி, நீங்க வந்து கந்தர் அலங்காரம் எடுத்துக்கோங்களேன். கந்தர் அலங்காரத்துல முதல் எழுத்து மட்டும் எதுகை மோனையா இருக்கும் ஓசை. அது மாதிரி பல எதுகை ஓசை கொண்டது. அது மாதிரி 5 நெடிலடி, அதாவது 5 சீர் கொண்டு இருக்கும். அதுதான் வந்து கலித்துறை. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நான்மணி மாலைன்னா என்ன? நான்மணி மாலைன்னா வெண்பா, கலித்துறை, விருத்தம். விருத்தம்னா என்னன்னா, இப்ப 4 வரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 வரியில 4 சீர் ஒரே சீரா இருக்கும். எல்லாம் சமமா இருக்கும் எழுத்துலாம்.
இப்ப 4 தனித்தனி சொற்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே 4 சொற்கள் தான் சமமா இருக்கும். அதுதான் வந்து விருத்தம். அகவல். அகவல்ல வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகவல் வந்து அறுசீர்ல இருந்து 6 சீர் கொண்டு பல அடி இருக்கும். அதுதான் வந்து அகவல். அதாவது அந்த புலவர்கள்லாம் வந்து இந்த செல்வந்தர் கிட்ட காசு வாங்க போவாங்கல்ல, அப்ப அந்த புலவர்கள் கேட்பாங்க. இந்த மாரி வந்து எனக்கு ஒரு பாடல் எழுதி குடு அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு தான் புலமை தொழில் தெரியும்ல. அப்போ எழுதுவாங்களாம். அது மாரி நான்மணி மாலை எழுதுவாங்களாம். அவங்களுக்காக எழுதுவாங்களாம். இந்த நான்மணி மாலை என்பது 40 செயல்களாக கொண்ட அந்தாதி முறை. இது என்னென்ன இருக்கும்னா, வெண்பா, கலித்துறை, விருத்தம், அகவல் இதுதான் இருக்கும். பிரபந்தம் அப்படின்னா 96 வகையான நூல் கொண்டதுதான் பிரபந்தம். அதே மாதிரி கோவை உலா மடல் கூறி. கோவை அப்படின்னா திருக்கோவையார் பாருங்களேன். நம்மளுக்கு தெரியும் திருக்கோவையார். அதாவது கோவை அப்படின்னா அகத்துறை சேர்ந்தது. அதாவது களவியல் ஒழுக்கம், கற்பு ஒழுக்கம் இதனை செய்து அகத்துறையை பத்தி பாடுறது. அத வந்து வெண்பாவால் பாடுறது. இப்போ தலைவன் தலைவியோட அகத்துறையை பத்தி களவியல் ஒழுக்கம், கற்பு ஒழுக்கம் அதை பத்தி நூலாக எழுதுவதுதான் வந்து கோவை. இது இன்னும் டீட்டெயிலா போலாம். ஆனா இது போதும். உலா மடல். உலா அப்படின்னா என்ன? உலான்னா என்னன்னா, இப்போ ஒரு 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 மங்கை இருக்காங்க, ஒரு ஆடவர் இருக்காங்க. அந்த மங்கை என்ன பண்ணும்? ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஆடவர். அந்த பையன் வந்து ஒரு சிறந்த செல்வந்தரா, நல்லொழுக்கத்திலா, நல்ல அழகாகவ, நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்த ஆடவராக இருந்து, அந்த பெண் அந்த பையனை இளம் வயதிலேயே காதலித்து தன் மனதில் தரித்துக் கொண்டு, அந்த ஆடவர் எப்போதெல்லாம் வீதியில் உலா வருகிறார்களோ, அப்பெல்லாம் காமமுற்று வருவதுதான் உலா. அதுக்கு பேரு. அதனை வந்து ஒரு களி வெண்பாவுல எழுதுறதுதான் வந்து உலா. அது புலவர்கள் அது பேர் வந்து உலா அப்படின்னு சொல்லுவாங்க. மடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆடவர் கனவுல ஒரு பெண்ணை காதலிக்கிறான் ஒரு ஆடவர். ஆனா கனவுல அந்த பெண்ணோட இன்பம் உற்று அதுக்கப்புறம் தூங்கி எழுந்துட்ட பிறகு அந்த 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 பெண்ணை எப்படியாச்சும் அடைய வேண்டும் அப்படின்னு இருக்காங்கல்ல, அதைதான் மடலாக எழுதுவது. அது வந்து ஒரு வெண்பா. இப்ப இதெல்லாம் நான் சொல்றேன் தெரியுங்களா? தூதொடு, நான்மணி மாலை, கோவை, உலா, மடல் இதெல்லாம் செய்யுள் எழுதும் விதம். இத வந்து என்னென்ன இருக்கும்? கோவை அப்படின்னா ஒரு தலைவன் தலைவி கொண்டது இருக்கும். உலா அப்படின்னா ஒரு ஆடவர் உலா வரும்போது அந்த மங்கை அவனை பார்த்து காமுற்று இருப்பது. அதுதான் உலா. அதனை பாடலாக எழுதுவது. மடல் என்பது தம் கனவில் ஒரு பெண்ணோடு புணர்ச்சி உற்று அது எழுந்த உடனே அவளை அடைவது. அதை வந்து ஒரு நூலாக எழுதுவது. இது வந்து புலவர்களுக்கு தெரிந்தது அல்லவா? அதனால செல்வந்தர்கள்லாம் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் எழுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எழுதுவாங்க. அததான் தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவை உலா மடல் கூறி. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. புலவர்கள் வந்து செல்வந்தர் கிட்ட யாசிக்கும் போது அந்த செல்வந்தர்கள் நூல் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோது அதன்படி தூது போய் நான்மணி மாலை என்று ஒரு வகையான செய்யுள் எழுதி, கோவை என்ற ஒரு வகையான செய்யுள் எழுதி, உலா மடல் போன்ற செய்யுள்களை எழுதி கூறி அழுந்தி கூறி அப்படின்னா நரத்துதி செய்து அந்த நரத்துதியிலே அழுந்தி செல்வம் பெறுவாங்க. இது மட்டும் ரொம்ப புரியல, இந்தாங்கம்மா வெண்பாலாம் சொல்றீங்கம்மா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. புலவர்கள் செய்யுள் எழுதுவாங்க. அந்த செய்யுளுக்கு பேர் தான் கோவை, உலா, மடல், கூறி, அந்த நான்மணி மாலை இதெல்லாம் கூறி, அது கூறினா நரத்துதி செய்து, நரத்துதி அப்படின்னா அந்த அந்த செல்வர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நற்குணமே இருக்காதாம். தீய குணம் உடையவர்கள், நற்பண்பு இல்லாதவர்கள். அதனால்தான் நரத்துதி கூறி அதில் அழுந்தி தோமுறு காளையர். நான் சொன்னேன் தெரியுங்களா? அடியே இப்ப சொன்ன காளையர் அப்படின்னா ஆண்கள். இங்க வந்து அந்த செல்வந்தர்களை குறிக்குது. தோமுறு அப்படின்னா குற்றம் அற்ற, குற்றம் உடைய அப்படின்னு அர்த்தம். தோமுறு, தோம்னா குற்றம் உடைய. அப்ப நற்பண்பு இல்லாத செல்வர்கள் கிட்ட காசு இருக்குது. ஆனா புலவர்கிட்ட காசு இல்ல. அதனால அவர்கள்கிட்ட போய் வாசல் தோறும் புக்கும் அலமாறும். அவங்க வீட்டு வாசல், செல்வந்தர்களோட வாசல். அதாவது தோமுறுன்னா குற்றமுடைய காளையர், செல்வந்தர் உடைய வாசலுக்கு வாசல் தோறும் வாசலுக்கு போய் புக்கு அவர்கள் வீட்டில் போய்ந்து அலமாறும். அலமாறுனா அலைந்து திரிந்து அப்படின்னு அர்த்தம். சரி, இது ஒரு தடவை நான் பாத்துறேன். உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து செய்யுள் பத்தி தான் சொல்றாங்க. தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவை உலாமடல் கூறி அழுந்தி தோமுறு காளையர் வாசல் தோறும் புக்கு அலமாறும். தூதுனா பாணர் தூது, கிள்ளை தூது, நெஞ்சுவிடு தூது என்று பல வகையான தூது இருக்கு. இதுல வந்து பாணர் தூது. அதாவது பாணர்னா பாடும் குலத்தை சார்ந்தவர். இந்த புலவர்கள்லாம் அந்த செல்வந்தர்களுக்காக பாடி தூது போய்
செல்வம் வந்து பெறுவர். நான்மணி மாலை. நான்மணி மாலை என்பது ஒரு வகையான 40 செய்யுள்களாக கொண்ட அந்தாதி. அதில் வெண்பா இருக்கும், விருத்தம் இருக்கும். வெண்பா, கலித்துறை, விருத்தம், அகவல் கொண்டது. பிரபந்த அப்படின்னா 96 வகையான நூல். அதுலதான் நான்மணி மாலை, கோவை, உலா, மடல் எல்லாம் அடக்கும். கோவை என்பது அகத்துறை பத்தி பேசுவது. களவில் ஒழுக்கம், கற்பொழுக்கம் அப்படி உள்ள அகத்துறை பத்தி பேசுவது. அதை கலித்துறையால் வஞ்சி, வெண்பா இது போன்ற கலித்துறையால் வந்து எழுதுவது. உலா அப்படின்றது ஒரு ஆடவன் வந்து உலா போகும்போது, நற்குலத்தில் பிறந்த உயர்ந்த குலத்தில் போற ஆடவன் உலா வரும்போது ஒரு மங்கை அனைத்து வகையான பெண் அது அவங்க அந்த ஆடவரை பார்த்து காமுற்றிருப்பாங்கல்ல, அதை பார்த்து எழுதுவது. அதுதான் உலா. மடல் ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கனவில் புணர்ந்து சுகித்து எழுந்து விழித்து எழுந்துட்ட பிறகு, கனவுட்டு எழுந்துட்ட பிறகு அந்த பெண்ணை அடையணும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் மடல். அதை செய்யுளாக அந்த செல்வர்களுக்காக கூறி எழுதி அழுந்தி நரத்துதியில் அழுந்தி தோமுறு காளையர், அதாவது குற்றமுடைய செல்வந்தர் அந்த ஆண்கள் காளையர் அவர்கள் வாசல் தரும் புக்கு அவள் வீட்டு வாசலை அடைந்து அலமாறும் புலர்கள் எல்லாம் அலைந்து திரிவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான். அடுத்து பார்க்கலாம். அடுத்து 2 வரி பார்க்கலாம். அது மாதிரி இந்த இன்னும் கூட சொல்லலாம். அதாவது இந்த சரி பரவாயில்ல. நான் டைம் இருக்கும்போது அதை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 3வது பத்தி. காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோலனை மானமிழாவழி நெஞ்ச காதக லோப விருத்தாவனை நிந்தை புலையேனே. சுவாமிகள் வந்து இப்போ வந்து லிஸ்ட் போடுறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு இந்த யாக்கை வந்து நிலையற்றது. அப்போ நிலையில்லாத யாக்கையை வந்து வைத்து பொதுமகளிரிடம் வந்து சுகிப்பித்தை விட ஒவ்வொரு கணமும் வந்து நம்ம முருகப்பெருமானை வந்து நினைத்தால் இந்த யாக்கை இந்த கூரை குலையும் போது அழியும் போது அந்த முருகன் திருவடிதான் நமக்கு துணை செய்யும். அதனால நிலையில்லாத அந்த யாக்கையும் அந்த நிலையில்லாத அந்த சிற்றின்பத்தையும் அலைந்து போவாதே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுவாமிகள் சொல்றாரு அடியேன் காலனே. காலன் அப்படின்னா யமன். யமன் வந்து எல்லா உயிரையும் சமமா பார்ப்பான். அதுக்கு பேர் தான் அவன் சமன் கூட அவனுக்கு ஒரு பேரு. அதாவது எல்லா உயிரையும் சமமா பார்ப்பான். எந்த ஒரு ஈவு இறக்குமே கிடையாது. அந்த நேரம் வந்தா நம்ம பிரைம் மினிஸ்டரே ஆனாலும் அந்த நேரம் வந்தா கரெக்டா அந்த நேரத்துல வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அது போல நான் காலன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இழிவு, அதாவது எந்த உயிர் கிடைத்தும் ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் அந்த உயிரை கொல்வது, அதுதான் காலன். அந்த உயிர் எடுப்பது அந்த காலன். வீணனை, அதாவது வீண நாள் கழிக்கிற, அதாவது ஒரு பயணம் இல்லாம வீண காலத்தை கழிப்பவன். நீதி கெடும் பொய் கோலன். கோலன்னா கோல் முற்றுதுன்னு சொல்லுவாங்கல்ல, புறம் கூறுதல். அதுதான் நீதி கெடும், அதாவது நீதியற்ற. அதாவது ஒருத்தவங்க நம்ம புறம் கூறுறது வந்து தவறு கிடையாது. ஆனா புறம் கூறுறது வந்து ஒரு நடந்த விஷயத்த புறம் கூறுனா, ஒருத்தவங்க போயிட்டாங்க அவங்கள பத்தி நம்ம பேசுறோம். ஆனா அவங்கள பத்தி நம்ம உண்மையதான் சொல்றோம். ஆனா பின்னாடி பேசுறோம். அது தவறு இல்ல. ஆனா அதே அவங்கள பத்தி பொய்யா பேசக்கூடாது. அந்த தர்மமற்ற பேச்சு பேசக்கூடாது. அதான் சொல்றாங்க நீதி கெடும் பொய் கோலனே. நீதி நெறி அற்ற பொய்யை உடைய கோல் முற்று கோல் சொல்பவனை. அதாவது அப்போ பேசும் நீதி கெட்டு நீதி கெடும், நீதியற்ற நீதி கெட்டு பொய் பேசும் தன்மை உடைய கோலனை கோல் மூட்டுபவனை மானம் இலா வழி நெஞ்ச. மானம் இலா பெருமை இல்லாத தீய வழியிலே செல்லும் இந்த நெஞ்சு. அதான் சொல்றார் நெஞ்சை உடைய அடியேன் காதக. காதக அப்படின்னா கொலைத்தன்மை. முதல்ல காலன் வந்து ஈவெருக்கம் இல்லாதவன். காதக அப்படின்னா கொலை செய்பவன். லோப அப்படின்னா லோபி அப்படின்னா கஞ்சத்தனம் தான். கஞ்சம் யாருக்கும் வந்து எதுவும் கொடுக்க மாட்டான். ஆனா அந்த லோபம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசையில தான் வருது. எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பேராசையின் பொருட்டா யாருக்கும் அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. காசு நிறைய வச்சிருப்பாங்க. எனக்கு வேணும் கொடுத்தா குறைஞ்சிடும், கொடுத்தா என்னோட கஜானா காலி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த பேராசை. ஆனா கொடுத்தா குறையாது, சுவாமி கொடுத்துன்னு தான் இருப்பாரு. அதான் லோப அப்படின்னா பேராசை உள்ளவன். உத்தாவனை அப்படின்னா வீணாக வந்து காலத்தை கழிப்பவன், பயனற்ற இருப்பவன். யாருக்குமே என்னால எந்த பயனும் இருக்காது, அது மாதிரி பயனற்றவன். நிந்தை புலையேனே, அதாவது உலகோரால் நிந்தை, அதாவது உலகால் நிந்திக்கப்படுவன். யாரு? புலையேன். அதாவது புலையன்னா கொன்று தின்றுபவன். இது வந்து காதகன்னா கொலையை மட்டும் செய்வான். புலையன்னா ஒரு உயிரை கொன்று தின்றவன். அதாவது சுவாமி வள்ளலார் சுவாமி சொல்றாரு எப்பேற்பட்ட, அதாவது
வள்ளலார் சுவாமி சொல்றாங்க, அப்புறம் திருமந்திரத்துல கூட சொல்றாங்க. அதாவது எப்பேற்பட்ட நீ புண்ணியம் செய்யி, ஆமா, அதாவது புலையன் அப்படின்னா நீ உயர்குலத்தில் பிறந்தாலும் ஒரு உயிரை கொன்று தின்றால் உனக்கு புலையன் தான் என்று பேர். புலையன் என்பது குலத்தால் வந்தது அல்ல, நாம் செய்யும் தொழிலால் வந்தது. நாம் உயர்குலத்தில் பிறந்தாலும் நாம் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டால் அது வந்து புலையன். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றாங்க, இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா, இதனால என்ன ஆகும் அப்படின்னா சொல்றாரு, அதாவது சிவதருமோத்திரம் அப்படின்ற ஒரு நூல்ல சொல்றாங்க, என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆடு மாடு கோழி அது அது உடம்புல எத்தனை மயிர் இருக்கு, அதெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு தான் சாப்பிடுறோம், அது வேற விஷயம். ஆனா அந்த பிராணிக்கு எத்தனை மயிர் இருக்கோ அத்தனை மயிர்கால் நம் நரகத்தில் உழன்று அதுக்கப்புறம் சுவாமி நம்மளுக்கு பிறப்பு கொடுப்பாராம். அந்த பிறப்பு எப்படி வருமா, அந்த பிறப்பு எப்படி வரும்னா, வாயில புழு பூத்து நல்ல கொடிய நோய்கள் வந்து, அதாவது என்னென்ன நோயெல்லாம் சொல்றார், தொழுநோய் இருக்கிறதே எல்லாரும் தொழுகின்ற நோய், பெரிய நோய் தொழுநோய். அந்த தொழுநோய் வந்து பிறப்பாங்களாம் புலையேனை. புலையனைனா ஒரு உயிரை கொன்று தின்றுதல். அது அது மட்டும் இல்லாம திருமந்திரத்துல சொல்றாங்க, நம்ம கறி சாப்பிட்டா நம்ம அந்த ஒரு உயிரை கொண்டு நம்ம போறோம்ல, அவங்கள வந்து யமதூதர்கள் வந்து இழுத்துட்டு போயிட்டு பெரிய எண்ணெய் கொப்பரையில போட்டு மல்லாக்க தள்ளுவாங்களாம். சும்மா தள்ள மாட்டாங்களாம், மல்லாக்க தள்ளி வந்து வதைப்பாங்களாம். அது மாதிரி நிந்தை புலையேனே, நிந்தை புலையேனே அப்படின்னா உலகத்தால் நிந்திக்கப்படுகின்ற புலையேனே, உயிர்களை கொன்று தின்றுபவன். காதக அப்படின்னா கொலை மட்டும் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இது ஒரு தடவை பார்த்துடலாம். காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோலனை மானம் இலாவழி நெஞ்ச காதக லோப விருத்தாவனை நிந்தை புலையேனே. காலனை ஈவு இரக்கம் இல்லாதவன், அதாவது காலனை போன்று நிகரானவன். அதாவது யமதர்மன் எப்படி ஈவு இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வானோ உயிரை பிரிப்பதற்காக, இங்க நம்மள வந்து இழிவ சொல்றார். இந்த மாதிரி குணமுடைய மனிதர்கள், அதாவது ஈவு இரக்கம் இல்லாதவர்கள். வீணனை வீணே காலம் கழிப்பவன், நீதி கெடும் பொய் கோலனை நீதியற்ற பொய் பேசும் தன்மை உடைய கோல் செய்பவன். மானமிலா வழி நெஞ்ச, அதாவது பெருமை இல்லாத தீய வழியில் செல்லும் நெஞ்சமுடையவன், உள்ளமுடையவன். காதக கொலைத்தன்மை செய்பவன். லோப பேராசை உடையவன், அதனால் யாருக்கும் கொடுக்காதவன். விருத்தாவனை அதாவது என்னால் எந்த பயனும் இல்லை, பயனற்றவன். நிந்தை புலையேனை உலகத்தாரால் நிந்திக்கப்படுவ புலையேனை, புலையன்னா புலால் உண்பவன் அவனை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவர் சொல்றாரு, முருகா இதெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இக்குணங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. இப்போ சுவாமி விண்ணப்பம் வைக்கிறாரு. காரண காரிய லோப பிரபஞ்ச சோகமெல்லாம் அற வாழ்வுற நம்பில் காசு அரு வாரி மெஞ்ஞான தவம் சற்று அருளாது. அதாவது அந்த வள்ளியம்மாவை பத்தி பாடும்போது வள்ளியம்மாவோட தவசக்தியால் தான் முருகன் நேரா வந்து ஆட்கொண்டாரு. அப்போ சுவாமி கேக்குறாரு, அந்த தவசக்தி கொஞ்சமாச்சும் எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாரு. நான் வந்து இந்த மாதிரி நிலையில்லாத பொருளை தேடி அலைகின்றேன், மாதர் மையலில் இருக்கிற எல்லா எல்லா கெட்டதும் இருக்கு என்கிட்ட, ஈவு இறக்கம் கோல் பண்றேன், பொய் சொல்கிறேன், அதாவது வீணா காலத்தை கழிக்கின்றேன், கொலை செய்கிறேன், ஒரு உயிரை கொன்று தின்கின்றேன், பேராசை அதாவது உலோவி கஞ்சத்தனம் உடையவன், அவ்வாறு இருக்கிறேன் நான் முருகா. அப்படி இருக்கும்போது காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் அற வாழ்வுற நம்பில் காசுரு வாரி மெஞ்ஞான தவம் சற்று அருளாது அப்படி கேக்குறார். காரண காரியம், அதாவது இந்த பிரபஞ்சமானது காரண காரியத்தால் தான் வருது இல்லையா. அதாவது நம்ம என்ன நம்ம செஞ்ச நல்வினை தீவினை என்ற காரணத்தால் தான் நம்ம இந்த உடம்பாகிய காரியப்பட்டு நம்ம வந்திருக்கோம் இல்லையா. அப்போ இந்த லோக அப்படின்னா இந்த உலக பிரபஞ்ச வாழ்க்கையில் காரண காரியத்தால் வந்த இந்த உலக பிரபஞ்ச வாழ்க்கையில் சோகமெல்லாம் துன்பமெல்லாம் அற்று போக அறவே நீங்க வாழ்வுற நம்பில் முக்தி வாழ்வு என்ற இன்ப வாழ்வு உற விரும்பினால் முருகா இப்ப கேக்குறாரு, காசரு வாரி மெஞ்ஞான தவம் சற்று அருளாது அப்படின்றாரு. காசரு, காசருனா குற்றமற்ற, வாரி அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம், மெஞ்ஞான கடல் போல, மெஞ்ஞான மெஞ்ஞான அப்படின்னா உண்மை ஞானம். உண்மை ஞானம்னா என்ன, உண்மை ஞானம்னா இந்த உண்மை பொருளை அறிவது. உண்மை பொருள் எப்படி, நம்ம உண்மை தன்மை எது, ஆன்மா, நம்ம தன்மையை அறிவது. ஆன்மா எப்படி, ஆன்மா வந்து எதோட சாருதோ அத்தன்மை அறியும். இப்போ உலக பொருளோட சாருதுன்னா உலகத்தன்மை அறியும், இறைவனோட சாருதுன்னா இறைவன் தன்மை அறியும். அப்ப நம்மளுக்கு வந்து அந்த பிறப்பிறப்பு எப்படி வராது,
நம்ம தவம் செய்தா, நம்மளுக்கு நற்காரியம் செய்தா, அற வழி செய்தா, சரியை கிரியை யோகம் போன்ற அந்த வழியில் நின்றாள். அப்படி இல்லையா, அது மாதிரி உண்மை ஞானத்தை உடைய தவத்தை எனக்கு கொஞ்சம் சற்று, சுவாமி நிறைய கேட்கல, கொஞ்சோடு கொடுப்பா அப்படின்னு கேட்கிற, சற்று சிறிது அருளாதோ அப்படின்னு சொல்றாரு. அதுதான் காரண காரிய லோப பிரபஞ்ச சோகமெல்லாம் அற வாழ்வுற நம்பில் காசரு வாரி மெஞ்ஞான தவம் சற்றருளாதோ. காரண காரியமாகிய இந்த காரணத்தால் நல்வினை தீவினை என்ற காரணத்தால் காரியப்பட்ட இந்த உடம்பானது உலக பிரபஞ்ச வாழ்க்கையில் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த உலக பிரபஞ்சத்தில் சோகம் நிறைந்தது. அனைத்து சோகம் எல்லாம் அற்று போக வாழ்வுற மெஞ்ஞான இன்ப முக்தி வாழ்வு அடைய, அந்த வாழ்வில் இன்பம் அடைய நம்பில் விரும்பினால் முருகா காசரு, முருகா குற்றமற்ற வாரி கடல் போன்ற மெஞ்ஞான உண்மை ஞானத்தை, அதாவது உண்மை ஞானத்தை தவத்தையும் சற்று சிறிது எனக்கு அருளாயே அப்படின்னு, அருளாதோ, அருளமாட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு. அருளமாட்டாயா அருளு அப்படின்னு கேட்கிறாரு சுவாமிகள். சரி, இந்த பாடல் முடிவுக்கு அடைந்து விட்டது. இந்த பாடல் ஒரு தடவை நான் முழுசா படிச்சு முழுசா ஒரு பதவுரை மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி ஒரு தடவை பாடி நிறைவு செய்திடலாம். காலம் கருதி தேவையான கொஞ்சம் தண்ணி குடிங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, செருமிட்டே இருக்கீங்க. ஒரு தடவை படிச்சிடலாம். தோளோடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோத்தக லீலை நிரம்பி சூழ்பொருள் தேடி ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவை உலா மடல் கூறி எழுந்தி தோமுறு காளையர் வாசல் தொறும் புக்கு அலமாறும் காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோலனை மானமிலாவழி நெஞ்ச காதக லோப விருத்தாவனை நிந்தை புலையேனை காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் அற வாழ்வுற நம்பில் காசரு வாரி மெஞ்ஞான தவம் சற்று அருளாதோ. அடுத்தது பாலன மீது மண் நான்முக செம்பொன் பாலனை மோது அபராதன பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி பாவி ராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வு உற மன்றல் பாவையர் தோல் புனர் மாதுள சிந்தைக்கு இனியோனே. அடுத்து சீலமுலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்புணமாம் என முந்தி தேமொழி பாலித கோமல இன்பக் கிரிதோய்வாள் சேலொடு வாளை வராள்கள் கிளம்பி தாறுகொள் பூகம் அளாவிய இன்பச் சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளே. சரி, இது நம்ம ஒரு கால் நம்ம மறந்துட்டோம்னா அந்த ஒரு பதவுரை மாதிரி நம்ம சொல்லிட்டு வரோம். தோளோடு மூடிய கூரை நம்ப, அதாவது தோள்களால அணிய இந்த உடம்பாகிய யாக்கை நிலை பெற்றது, அதாவது நிலையானது என்று நம்பி பாவையர் தோதக லீலை நிரம்பி, அதாவது பொது மகளிரின் வஞ்சக காம லீலையில் நிரம்பி சூழ்பொருள் தேடி ஓடி வருந்திட, அதாவது நிலையில்லாத அந்த பொருளை தேடி நாலா பக்கமும் ஓடி அதனால் மனம் உடல் வாக்கு காயம் எல்லாம் வருந்தி புதிதான நூதனமான தூதோடு நான்மணி மாலை பிரபந்த, அதாவது தூது சென்று நான்மணி மாலை பாடி பிரபந்தமான அந்த கோவை உலாமடல் ஆகிய செய்யுள்களை நரத்துதி செய்து அதிலே அழுந்தி தோமுறு காளையர் வாசல் தோறும் புக்கு அலமாறும், அதாவது குற்றமுடைய ஆண்கள் செல்வந்தர் வீட்டுகள் வாசல் தோறும் அவர்கள் வீட்டில் போய் அலைந்து திரிந்து, அலமாறும்னா அலைந்து திரிந்து, காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோலனை மனமிலா நெஞ்ச இலாவழி நெஞ்ச காதக லோப விருத்தாவனை நிந்தை புலையோனை, அதாவது ஈவு இறுக்கம் இல்லாதவன், அதாவது காலத்தை வீணே கழிப்பவன், நீதி நெறி இல்லாமல் பொய் வழியே சென்று கோல் செய்பவன், மாலமிலா வழி, அதாவது பெருமையில்லாத தீய வழியிலே சென்று நெஞ்சமுடையவன், காதக உயிர்களை கொலை செய்பவன், லோப பேராசை கொண்டு வறியவர்களுக்கு கொடுக்காதவன், விருத்தாவனை பயனற்றவன், நிந்தை புலையனை உலகத்தாரால் நிந்திக்கப்படும் புலால் உண்பவன், காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் அற வாழ்வுற நம்பில் காசரு வாரி மெஞ்ஞான தவம் சற்றும் அருளாதோ. காரண காரியத்தால் காரியப்பட்டு வந்த இந்த உலக பிரபஞ்ச வாழ்க்கையில் சோகம் என் துன்பமெல்லாம் அற்றுப்போக
வாழ்வுற நம்பில் அதாவது இன்ப வாழ்வு அடைய காசரு வாரி மெஞ்ஞானதவம் சற்று அதாவது குற்றமில்லாத கடல் போன்ற மெய்ஞானத்தை உண்மை ஞானத்தை தவம் கொஞ்ச தவப்பயன் எனக்கு சற்று சிறிது அருளாதோ அப்படின்னு கேட்கிறாரு. பாலன மீது நான்முக செம்பொன் பாலனை மோது அபராதன பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி. பாலன அதாவது பால் போன்ற வெண்மையான அன்னவாகனத்தின் மீதமர்ந்து அந்த நான்முகன் திருமாலின் அதாவது செம்மையான லக்குமி தேவியின் திருக்குமாரன். அவ்வாறு அந்த நான்முகனை முருகப்பெருமான் கைகளால் மோதி தண்டனை கொடுத்தார். எதுக்கு? பிரணவ பொருள் சொல்லாததற்கும் சிவன் வேறு முருகன் வேறு என்று நினைத்ததற்கும் அந்த செருக்கு அழிப்பதற்கும். பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி. பண்டு முன்னாளில் பெரிய அந்த விஸ்வரூபத்தை கொண்ட அந்த அனுமானின் தோல் மீது ஏறி உட்கார்ந்து அமர்ந்து இலங்கையை சென்று போர் புரிந்து பாவி ராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வு உற மண்டல் பாவையர் தோல் புனர் மாதுள சிந்தைக்கு இனியோனே. அந்த கொடும் பாவியாகிய அயலாரின் மனைவி மீது ஆசைப்பட்ட அந்த ராவணனின் 10 தலைகளை கொய்து சிந்தி வீழ்த்தி அந்த இலங்காபுரி அரசை விபீஷணருக்கு கொடுத்து அவனுக்கு இன்ப வாழ்வு கொடுத்து அந்த திருமணம் சேர்ந்த அந்த வாசனை நிறைந்த திருமணம் செய்து கொண்ட அந்த சீதாமாதாவின் தோலை புணர்ந்த திருமாலுக்கு மாமனாகிய முருகனுக்கு திருமாலாகிய நாராயணனுக்கு சிந்தைக்கு இனியோனே அவன் உள்ளத்துக்கு இனிமையாக தோன்றுபவனே அப்படின்னு அர்த்தம். சீலமுலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்ப்புணமாம் என முந்தி தேமொழி பாலித கோமல இன்பக் கிரித்தோய்வார். அதாவது சீலமூழ்கிய நல்லொழுக்கத்தில் சிறந்து விளங்கிய நாரதர் முனிவர் வந்து திருத்தணி முனிகை பெருமானை அடைந்து உற்று இவள் திணைப்புணத்தில் வாழும் வள்ளியம்மா என்று காட்ட முன்னாளில் இனிமையான மொழியை உடைய சந்தன குழம்புகளை அணிந்த இளமை உடைய இன்ப மலையாகி அந்த வள்ளியம்மாவை புணர்ந்தவனே பொருந்தியவனே ஆட்கொண்டவனே சேலொடு வாழை வரால்கள் கிளம்பி தாறுகொள் பூத மலாவிய இன்ப சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளே. சேல்கள் மீன்களும் வாழை மீன்களும் வரால்கள் மீன்களும் அந்த வயல்களில் கிளம்பி எழும்பி தாறுகொள் பூகம் அளாவிய அந்த தாறு நிறைந்த அந்த பாக்கு மரத்தில் விளையாடி அப்படி இருக்கின்ற இன்ப வளத்தை உடைய சீரலைவாய் நகர் என்று செந்திலம் பதியில் விரும்பி வீற்றிருக்கின்ற கந்த பெருமானே அப்படின்றதுதான் இந்த பாடலின் பொருள் விளக்கம். இந்த பாடல் ஒரு தடவை பாடட்டுங்களா இல்ல அப்படியே நிறைவு பண்ணிடலாமா? நேர் விருப்பம் தான். பாடுங்க. தோளோடு மூடிய கூரையை நம்பி பாவைய தோதகை லீலை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தே புதிதான தூதொடு நான் மணி மாலை பிரபந்த கோவை குலாமடல் கூறியழுந்தி தோமுரு காலையர் வாசல் தோறும் புக்கு அலமாறும் காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோலனை மானம் வழி நெஞ்ச காதகலோபவனை நிந்தை புலையே காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெலாமர வாழுற நம்பில் காசரு வாரி ஞானதவம் சற்று அருளாதோ பாலன மீது மன்னாள் முக செம்பொல் பாலனை மோத பராதன பண்ட பாரிய மாருதி தோல் மிசை கொன்றுற்று அமராடி பாவிராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுற மன்றல்
ஆவையர் தோல் புனர் மாதுள சிந்தைக்கு இனியோனே சிலமுலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்புணமாமென முந்தே தேமொழி பாலித்த கோமள இன்ப கிரிதோய்வாய் சேனொடு வாலை வரால்கள் கிளம்பி தாருகொள் போகமலாவிய சீரலை வாய் நகர் மேவிய கந்த பெருமாளே. நன்றிங்கம்மா அருமையா இருக்கு. இதோட அமர்வு நிறைவாயிடுத்து. வேணா உருவாய் அருவாய் பாடி முடிச்சிடறாங்க. ஏதாச்சும் யாருக்காச்சும் எந்த டவுட் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடியனுக்கு தெரிந்தது சொல்றேன், இல்லைன்னா நான் குறித்து புக் ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேங்க. நான் முடிச்சிடுறேன். ஆனந்த் ஐயா, ராகுல் ஐயா உத்தரவு கொடுங்க. உருவாய் அருவாய் பாடிடலாங்களா? உருவாய் அருவாய் உலகாய் இலத்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.